தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து கூடி எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, சபையாய் கூடி வந்து ஜெபிக்கிறது ஒன்று. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் தனியாக ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் டவுட் வரும், நம்ம ஜெபத்தில் கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி. நிச்சயமாகவே நம் ஜெபத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன பண்ணுறார், கேட்குறார். கேட்டு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் நமக்கு என்ன பண்ணுகிறார், அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். என்ன பாப்பா இருக்க பிடிச்சவங்களாம் இருக்காங்க, இவங்க கத்தி விளையாடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டால் கத்தி கொடுக்க மாட்டீங்க. கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. எப்போ கொடுப்பீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் வரும்போது, ஒரு வயசு வரும்போது விளையாடுறது கொடுக்க மாட்டீங்க. அதை பக்குவமாக பயன்படுத்துகிற அந்த ஞானம் வந்த பிறகு என்ன பண்ணுவீங்க, அந்த கத்தி பிள்ளைங்கெல்லாம் தாராளமாக கொடுப்பீங்க. இப்போ கொடுக்க மாட்டீங்க, அப்படி தானே? இப்போ நானே எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பார்ப்பேன், ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பேன். எங்கள் வீட்டம்மா தெரியாமல் கத்தியை கீழே எடுத்து வச்சுருந்தா எடுத்து மேலே வைப்பேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. இதே அவர்கள் வாலிபர்கள் ஆன பிறகு செய்வேன்னா செய்ய மாட்டேன். வாலிபர் ஆன பிறகு என்ன பண்ண மாட்டேன், நிச்சயமாக செய்ய மாட்டேன். ஏன்னா அதை கையாளுகிற பக்குவம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், வந்துடும். அதே போல தான் நம்ம ஆண்டவர் நம்முடைய இருதய விருப்பங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் ஏற்ற வேலையில் நமக்கு ஏற்ற ஞானம் வந்த பிறகு ஏற்ற காரியங்களை நிச்சயமாகவே என்ன பண்ணுகிறார், நம்முடைய வாழ்வில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல யாரோ நானும் வருஷ கணக்காக வாரேன், மாத கணக்காக வாரேன், நானும் ஏதோ காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், இந்த பாஸ்டருக்கெல்லாம் அற்புதம் பண்ண மாதிரி எனக்கு ஆண்டவர் அற்புதம் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கலாம். நிச்சயமாக அற்புதம் உண்டு, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நிச்சயமாக அதிசயம் உண்டு, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. உங்களுக்கென்று ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் இடம் பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் தீவிரமாய் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. தேவ சமூகத்தில் நாம் கூடி வருகிற, அவர் நோக்கி நாம் அன்றாடுகிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறார். அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஏற்ற வேளையில் உங்களுக்கு என்ன பண்ண, நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. திருவந்த நேரத்தில் அதை வாசிப்போம்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 34வது வரைக்கும் யாராவது ஒரு எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனங்கள் 23லிருந்து 34 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம்.
ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். இந்த வேத பகுதி நாம் நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதி, அப்படித்தானே? நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருவிருந்து எடுக்கிற வேலைகளில் இந்த வேத பகுதியை வாசிப்பது உண்டு. அநேக சபையில் அதை வாசிப்பாங்க. நீங்களும் வாசித்திருப்பீங்க நிச்சயமா, அப்படித்தானே? இன்றைக்கு இந்த திருவிருந்து அப்படிங்கிற காரியத்தை குறித்து அநேக கருத்து வேறுபாடுகள். திருவிருந்து அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா அநேகமான கருத்து வேறுபாடு. ஏன்னா இவங்க எடுக்கலாம், இவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. இன்னார் எடுக்கலாம், இன்னார் எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இப்படிதான் எடுக்கணும், இப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ராபோஜனத்தை குறித்ததான அநேக கருத்து வேறுபாடுகள் உண்டு. பொதுவாக நீங்கள் கேத்தலிக் திருச்சபை அங்கே போனோம் அப்படின்னா ஏறத்தாழ இந்த திருவிருந்தை போல ஏறத்தாழ 7 சாக்கிரமந்தங்கள் உண்டு அப்படிங்கிறாங்க. 7 சாக்கிரமந்தம் உண்டு அப்படிங்கிறாங்க. திடப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி சில காரியம் சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டது உண்டு. அந்த கேத்தலிக் திருச்சபையெல்லாம் இந்த திருவிருந்தை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அது தேவனுடைய சரீரமாகவே, தேவனுடைய ரத்தமாகவே என்ன பண்ணுது, மாறி விடுகிறது. சாமியார் எடுத்து அதுக்கு பூஜை போட்டோன்னு என்ன ஆயிடுது, அது தேவனுடைய சரீரமாகவே, தேவனுடைய ரத்தமாகவே என்ன பண்ணிடுது, மாறி போது நம்புறாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதை ஆராதிக்கிறார்கள். புரியுதா? அதை என்ன பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க. இப்படி பல கருத்துக்கள். இன்னும் சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தாபனம் உண்டு. அதில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த திருவிருந்தை எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாருல, நான் திரும்ப பரலோக ராஜ்யத்தில் நான் இது பானம் பண்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் புசிப்பது இல்லை அப்படின்னு சொன்னேன்னா கர்த்தரே சொல்லிட்டாரு, அதனால இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா அதை என்ன பண்ண ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரியா? சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த திருவிருந்தை எடுத்தாதான் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது இந்த அப்பத்தையும் அந்த திராட்சரசத்தை புசிச்சாதான் பலன் உண்டாகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நம்புகிறார்கள். புரியுதா? இப்படி அநேக கருத்து வேறுபாடுகள், அநேக விதமான கருத்துகள் இந்த திருவிருந்து காரியங்களை குறித்து இருக்கு. அதில் இந்த 23வது வசனத்துல நான் வாசிச்சோம் இந்த திருவிருந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத. அந்த வசனத்திலே பவுல் தெளிவா சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில என்ன நடந்தது என்பதை என்ன பண்ணாரா, தனக்கு வெளிப்படுத்தினார். இந்த 23வது வசனம் வாசிங்க. என்ன சொல்ற, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் என்ன பண்றேன், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்த இந்த காரியத்தை நான் எந்த மனுஷன் இருந்து என்ன பண்ணல, வாங்கல. எந்த மனுஷன் இருந்து என்ன பண்ணலன்னா வாங்கல. எந்த மனுஷரும் எனக்கு என்ன பண்ணல, இதை குறித்து கற்றுக் கொடுக்கவில்லை. கர்த்தரே என்ன பண்ண எனக்கு இதை குறித்ததான வெளிப்பாடை கொடுத்தார். அப்படித்தானே சொல்றாரு பவுல். அப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த திருவிருந்து என்பது எவ்வளவு முக்கியமானது, இதனுடைய சத்தியம் என்ன என்பதை பவுலுக்கு என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்வில், கிறிஸ்துவ வாழ்வில் வார்த்தைகளை அறிந்து கொள்வது நல்லது. புரியுதா? வார்த்தைகளை அறிந்து கொள்வது நல்லது. மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவது நல்லது, ஆராதிப்பது நல்லது, தேவனுக்கு கொடுப்பது நல்லது. ஆனா எல்லாவற்றிலும் அதை குறித்ததான வெளிப்பாடு வேணும். இப்போ ஒரு ராபோஜனத்தை எடுக்கிறோம், நீங்க சண்டே சர்வீஸ்ல என்ன பண்ண போறாங்க, திருவிருந்து கொடுக்க போறாங்க, அப்படித்தானே? அந்த திருவிருந்து கொடுக்கும் பொழுது இந்த அப்பத்தை குறித்ததான வெளிப்பாடு, அந்த திராட்சரசத்தை குறித்ததான வெளிப்பாடோடு கூட அதை எடுக்கும் பொழுது மாத்திரமே அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது, நமக்கு பிரயோஜனமாய் மாறுகிறது. இல்லை அப்படின்னா அது 10ல் 11 மாறிடும். அதனால பவுல் தெளிவா சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து நான் என்ன பண்ணேன், இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டேன். மனுஷன் எனக்கு என்ன பண்ணதை கற்றுக் கொடுக்கவில்லை. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் வெளிப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளிப்பாடு அப்படின்னா நீங்க காண்கிற சொப்பனத்தை சொல்லலை. சில நேரத்தில் சொப்பனத்தை வெளிப்பாடு போகும், இல்லை சில தரிசனங்கள் அது வெளிப்பாடு கிடையாது. எதுவா இருந்தாலும் அது வார்த்தையோடு கூட, தேவனுடைய வார்த்தையோடு கூட என்ன பண்ணணும், ஒத்து போக வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது, தேவனை குறித்த அறிவை கொடுக்கிறது. வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையினால் என்ன பண்ணுகிறார், நமக்கு என்ன பண்ணுகிறாரோ வெளிப்படுத்துகிறார். புரியுதா? சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்ன பண்ணாரோ தம்முடைய வார்த்தையின் மூலமாய் தேவ ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணார், தன்னை வெளிப்படுத்தினார். அப்ப தேவனை எப்படி காணலாம், சொப்பனத்துல பார்க்கலாமா, தரிசனத்துல பார்க்கலாம். ஆனா எது சரியான வெளிப்பாடா இருக்கும், தேவனை குறித்த அறிவு எது சரியான அறிவா இருக்கும் அப்படின்னா வேத வசனத்தை சார்ந்து வருகிற வெளிப்பாடு. புரியுதா?
வேதத்தை, ஆனால் வேதத்தை குறித்த வெளிப்பாடு வெளிப்பாடு கிடையாது. அந்த வெளிப்பாடு இல்லாதனால என்ன பண்றாரு அப்படின்னா, வேதம் ஃபுல்லா முழுமையாகவே அது தவறானது அப்படிங்கிற ஒரு கோட்பாடுல என்ன பண்றாரு, பேசிட்டே இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது வெளிப்பாடோடு சேர்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கும் பொழுது மாத்திரமே அது நமக்கு எப்படி இருக்குது, பயனுள்ளதாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் என்ன பண்ணிக்கிறது, மாறுகிறது. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம், அப்படித்தானே? அந்த ஜபத்துல உட்காரும் பொழுது கர்த்தர் ஜபத்தை கேட்கிறாருங்கிற வெளிப்பாடு இல்லாம நம்ம ஜபம் பண்ணோம்னா அந்த ஜபம் என்ன பண்ணாது, பிரயோஜனப்படாது. ஏன்னா நீங்க 3 மணி நேரம் உட்கார்ந்து நீங்க ஜபம் பண்ணாலும் சரி, 40 நாள் உபவாசம் இருந்து கறி மீன் சாப்பிடாம உட்கார்ந்து ஜபம் பண்ணாலும் சரி, அதுல பிரயோஜனமே படாது. அப்ப எது பிரயோஜனப்படும் அப்படின்னா, இந்த ஜபத்தை குறித்த வெளிப்பாடு. இந்த ஜபம் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு உறவா இருக்கிறது. நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் கேட்கிறவராக இருக்கிறாருங்கிற அந்த சரியான அறிவு இருக்கும் பொழுது, அந்த சரியான வெளிப்பாடு இருக்கும் பொழுது நம்முடைய ஜபம் என்ன பண்ணுது, சக்சஸ்ஃபுல்லா மாறுது. லூக்கால அழகா பவுல் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, கற்றுக் கொடுக்குறாரு. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறானா என்னையா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு ஒரு ஓமையை சொல்லி. ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு தாய் இருக்கிறா, அது சொல்றா, எனக்கு அநீதி நேர்ந்துட்டு இந்த அநீதி காரியத்துல எனக்கு நீங்க என்ன பண்ணணும், வழக்காடணும், நீதியை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பொல்லாத மனுஷன் தான் போய் என்ன பண்றான், நிக்கிறான். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாத மனுஷன் போய் என்ன பண்றான், அவன் யாரா, மனுஷனை மதிக்காதவன், தேவனை பயப்படாதவன். அப்ப அவனோட குறிக்கோள்ல என்னன்னா பணம். இந்த அம்மாட்ட பணம் கிடையாது. இந்த அம்மா போய் டெய்லி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்ணுது, அலட்டிக்கிட்டே இருக்குது. நீ எப்படியாவது எனக்கு நியாயம் செய்யணும், எப்படியாவது என்னுடைய எதிராளிக்கு நேரம் என்ன பண்ணணும், எதிராளியுடைய இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் செய்யணும் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, அந்த அம்மா போராடுறாங்க. ஆனா சொல்றாரு, அவன் என்ன பண்றான், தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான். இந்த அம்மா டெய்லி என்ன பண்றா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் என்ன பண்றா, ரொம்ப தொந்தரவு பண்றா. அது நிமித்தமாகட்டும் நான் என்ன பண்ணுவங்களுக்கு நியாயம் செய்வேன்னு சொல்லி என்ன பண்றான், மனசுல நினைக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, அநீதி உள்ளவனே அப்படி இருக்கும் பொழுது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல, ஏன்னா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தேவ சமூகத்துல நம்ம வரும் பொழுது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப நீங்க யாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த நிச்சயத்தோடு வரும் பொழுதுதான் நம்ம ஜபம் விசுவாசம் உள்ள ஜபமா இருக்கும். புரியுதா? இல்ல எதை என் ஜபத்தையும் கேட்பாரோ, இல்லைன்னா பாஸ்டர் ஜபம் பண்ணுவாங்க, இல்லைன்னா பாஸ்டர்மா ஜபம் பண்ணுவாங்க, அது கேட்கப்படும். ஆனா எது முழுமை பெறும் அப்படின்னா, நீங்க இந்த வெளிப்பாட்டோட நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒருவேளை குறைகள் இருக்கலாம், குறைகள் நிச்சயமா இல்லாத மனுஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறையே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இங்க வாழ்றது தகுதி இல்லை, இங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லை. அங்க போகணும்னு ஆசை இருக்கும், இந்த பூமி விட்டு போறதுக்கும் மனசு வராது. அப்படிதானே? சிலர் பிரச்சனை வந்து ஜெபம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் சீக்கிரத்தில் அப்படின்னு. ஆண்டவர் இன்னைக்கு நைட்டு எடுத்துக்கொள்ள போறோமான்னு சொன்னா என்ன சொல்லுவோம், ஏமா கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு கேட்போம். அப்போ அங்க போகவே ஆசை, இங்க இருக்கையும் ஆசை. ஏன்னா ஆனா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனுங்கிற அந்த நிச்சயம் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய குறைகள் முன்னாடி நிற்காது, அதை தேவ அன்பை காண ஆரம்பிச்சிருவோம். 2 பேர் என்ன பண்றாங்க, தேவனை காட்டி கொடுத்தார்கள். 2 பேருமே தேவனை தூசிச்சாங்க. அப்படித்தானே? பேதுருவும் தேவனை தூசிச்சான். யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா, தேவனை தூசிச்சான். காட்டி கொடுத்தது மாத்திரம் தூசிச்சான். ஆனா யூதாஸ் காரியத்தை செஞ்ச காரியத்தை காட்டிலும் பேதுரு செஞ்ச காரியம் தான் பயங்கரமான காரியம். என்ன பண்ணனா, தூசித்தது மாத்திரமல்ல, சபிக்கவும் தொடங்கினான். எப்படி? கடவுளை சபிக்கவும் தொடங்கினான். ஆனா இவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னா, அவர் மன்னிக்கிறவர் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. ஆனா யூதாஸ் என்ன இல்லை அப்படின்னா, அவர் மன்னிக்கிறவர் அல்ல அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. அதனால அவன் மரித்தான், இவன் உயிர்த்தான். புரியுதா? அப்ப என்ன அப்படின்னா, தேவ சமூகத்துல வரும் பொழுது அநேக நேரத்துல எப்படி வாரோம் அப்படின்னா, ஏன் தகுதியின்படி தேவன் எனக்கு ஏதாவது கொடுப்பாரா அப்படிதான் வந்திருப்போம் கண்டிப்பா. ஏன்னா ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஏன்னா இப்ப நம்ம சர்ச்சில் எங்க பாஸ்டர் யாரும் இல்லை, அக்காவுடைய அண்ணன் தான். சரியா? அவங்க தேவ அன்பை குறித்து தான் பேசுவாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு போனோன்னா கேட்குறாங்க, நீங்கள் ஒரு அன்பை பற்றியே பேசுகிறீங்களே, இது சரியாக வருமா? ஜனங்க துணிகரமாக பாவம் செய்வாங்களே அப்படின்னாங்க. எப்படி? நீங்கள் அன்பை பற்றியே பேசுகிறீங்களே, ஜனங்க துணிகரமாக என்ன பண்ணுவாங்க? பாவம் செய்வாங்க. அப்போ நான் கேட்டேன், ஒரு வீட்டில் 3 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, 3 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. அப்பா அந்த 3 பெண் பிள்ளைங்களையும் அதிகமாக நேசிக்கிறார், ஈக்குவலாக நேசிக்கிறார்.
எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம என்ன பண்ணுகிறார், ஈக்குவலா நேசிக்கிறார். அதுல மூத்த சகோதரர் என்ன பண்ணிட்டான், அப்பாவுடைய பேருக்கு இழுக்கு வரத்தக்கதா ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டார். ஆனாலும் தகப்பனார் என்ன பண்றாரு அப்படின்னா, அன்பின் நிமித்தமாய் அந்த மகளை என்ன பண்ணுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். பழையபடியே முதல்ல எப்படி அன்பு செலுத்துறாரோ அதே போல அன்பு செலுத்துறார். இப்ப இந்த காரியத்தை பார்க்கிற மற்ற 2 பிள்ளைகள் கண்டிப்பா அப்பாவுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு இருந்ததுன்னா என்ன பண்ண மாட்டாங்க, தவறு நிச்சயமா செய்ய மாட்டாங்க. அதாவது அப்பாவை குறித்த சரியான அன்பை குறித்த வெளிப்பாடு, அப்பா எவ்வளவு நேசமா இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த அன்பை குறித்த சரியான வெளிப்பாடு இருந்ததுன்னா நிச்சயமா என்ன பண்ண மாட்டாங்க, தப்பே பண்ண மாட்டாங்க. புரியுதா? தேவனுடைய கிருபை குறித்த சரியான வெளிப்பாடு இருந்துச்சுன்னா என்ன பண்ண மாட்டான், தப்பு பண்ண மாட்டான். அந்த தப்பை மேற்கொண்டு பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிற பலன் கிருபை மூலமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிப்பாடு என்ன பண்ணிடும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய பாவம் வந்தாலும் அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை கொடுத்துரும். சொல்ல புரியுதில்ல? அப்போ நம்மை குறித்த சரியான வெளிப்பாடு, நம்ம யார், அழைக்கப்பட்டவர்கள். அதான் தெளிவா சொல்ல, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்துல தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து என்ன பண்ணுவாரா, நியாயம் செய்வார். சின்னத்துல நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னு ஒரு பயம் வந்துடும். நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஒருவேளை இன்னும் பழைய பாவம் மன்னிக்கப்படாம இருக்குதோ, பழைய பாவத்தை நான் சரியா அறிக்கை பண்ணாம இருக்கிறனோ. நான் வேலை பார்க்க ஒரு பிரதர் கேட்பார் என்கிட்ட வந்து, நான் இன்னொரு தடவை ஞானஸ்தானம் எடுக்கலாமா அப்படின்னு. எப்படி இன்னொரு தடவை, ஏற்கனவே எடுத்துட்டீங்க, இன்னும் இதுக்கு எடுக்கணும். அப்போ அவர்களை என்ன கருத்து இருக்குன்னா, எப்பெல்லாம் தப்பு செய்யறமோ அப்பெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். எப்பெல்லாம் தப்பு செய்யறமோ அப்பெல்லாம் அது பிரோஜனமே படாது. புரியுதா? அதனால எந்த விதமான பிரோஜனம் இல்லை. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னிடத்துல சில காரியங்கள், குறைகள், தவறுகள் காணப்பட்டாலும் என் தேவன் என்னை சுத்திகரிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராக இருக்கிறாருங்கிற அந்த அறிவு என்ன பண்ணும் அப்படின்னா, தொடர்ந்தேர்ச்சியாய் பாவத்தில் விழாதபடிக்கு அந்த மனிதனை எடுத்து என்ன பண்ணிடும், நிறுத்தி விடும். அப்ப தேவ சமூகத்தில் வரும்பொழுது நீங்க ஜெபிக்கும் பொழுதோ, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, முதல்ல நமக்கு என்ன சிந்தனை இருக்கணும்னா, என்ன வெளிப்பாடு இருக்குன்னா, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறேங்கிற அந்த வெளிப்பாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த உலகத்தை ஈஸியா என்ன பண்ணலாம், நம்மளால ஜெயிக்கலாம். இப்படி சொன்னா புரியும். என் தங்கச்சிக்கு குழந்தை, ஒரு 2 வயசு இருக்கும். அவனுக்கு என் மேல ரொம்ப பிரியமா இருப்பான். ஒரு நாள் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு பொருளை கையில் எடுத்துட்டான். கையில் எடுத்தனா எல்லாரும் கேட்கறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறான். இது வேண்டாப்பா, உனக்கு வேண்டாம், சரிப்பட்டு வராது, வேண்டாம் சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறான். டக்குன்னு நான் பக்கத்துல இருந்து சொல்றாங்க, நீ இதை போடலைன்னா மாமாவோட பேச மாட்டாங்க. எப்படி, இதை நீ கீழே போடலைன்னா மாமா அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க அப்படின்னா, என்ன பார்த்தா அந்த பொருளை பார்த்தா என்னை காட்டில் அந்த பொருளை அவனுக்கு என்ன பண்ணல, பெருசா தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, கீழே போட்டுட்டான். அப்ப ஆவிக்குரிய வாழ்வில், கிறிஸ்தவ வாழ்வில் பாவத்தை ஜெயித்து வாழ்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நான் யார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவனுங்கிற அந்த வெளிப்பாடு இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, பாவத்திலிருந்து என்ன கழிவு சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி போராட வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நம்ம மேல் இருந்த பாவத்தின் வல்லமை, பாவத்தின் அதிகாரங்கள் முற்றிலுமே என்ன பண்ணப்பட்டது, அகற்றப்பட்டது. ஆனா அகற்றப்பட்டது அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு இருந்தாதான் இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போ பவுல் தெளிவா சொல்றாரு, இந்த திருவிருந்து குறித்த காரியங்கள் தேவனால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அப்ப தேவனை குறித்தும் நம்மை குறித்தும் வேதத்தின் மூலம் தேவனால் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற அப்படின்னா நமக்கு இருக்கிற காரியங்கள் என்ன என்பதையும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உண்டாகிற வெளிப்பாடுகள் மாத்திரம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தை எல்லாம் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வேத மனிதர் சொல்லுவாரு, நீ 1 hour ஜெபம் பண்ணா நீ 1 hour வேதத்தை வாசிக்கணும். எப்படி 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணா 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்கணும். நமக்கு இது இருக்குமா அப்படின்னா, ஒண்ணு தொடர்ந்து பைபிள் வாசிப்போம், ஜெபிக்க மாட்டோம். இல்லைன்னா தொடர்ந்து என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆனா வேதத்தை என்ன பண்ண மாட்டோம், வாசிக்க மாட்டோம். ரெண்டுமே என்ன பண்ணணுமா, பேலன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 1 hour ஜெபம் பண்றியா, 1 hour வேத வாசிப்பு இருக்கணும். அப்படின்னா ரெண்டுமே வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? 2 மணி நேரம் யாரையா ஜெபம் பண்ணி 2 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறது, நீங்க பேலன்ஸ் பண்ணி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்வில நிச்சயமா என்ன பண்ணுவோம், ஜெயம் உண்டா. என்றால் அந்த வார்த்தை குறித்ததான வெளிப்பாடு, வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். ஏனென்றால் ஆதியில தேவன் எப்படி வானத்தையும் பூமியை எப்படி உண்டாக்குறான்னு வார்த்தையினால் உண்டாக்கினார். அப்படிதானே, வார்த்தையினால் உண்டாக்கினார். எந்த வார்த்தையினால் உண்டாக்கினார், வார்த்தையா இருக்கிற தேவனா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மூலமா என்ன பண்ணாரோ சகலவற்றை உண்டாக்கினார். கொலைசியர் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, கொலைசியர்ல
Thank you, Father. முதலாவது அதிகாரம் கொலோசியர் முதலாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டே வர்றாரு. 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன சொல்றாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அதிர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் என்ன பண்ணப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்னதாக எல்லாமே அவர்கள் என்ன பண்ணப்பட்டதா? சிருஷ்டிக்கப்பட்டது. என்னெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னா, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பவுல் தெளிவா சொல்றாரு, நாம் உருவாக்கப்பட்டதே கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன பண்ணப்பட்டோமா? உண்டாக்கப்பட்டோம். எப்படி ஆதியில தேவன் வார்த்தை கொண்டு வானத்தையும் உண்டாக்கினாரோ, அதே போல நம்ம எல்லாரும் என்ன பண்ணார் அப்படின்னா வார்த்தையினால உண்டாக்கினார். ஒருவேளை மாம்சத்தின்படி இன்னார் பிள்ளைகளா நம்ம இருக்கலாம், ஆனால் வார்த்தையின்படி நம்ம யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள். தெளிவா சொல்றாரு, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும், பரலோகத்தில் உள்ள காணப்படாதவைகளும் பூமியில் உள்ள காணப்படுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வார்த்தை என்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்காக அவர் மூலமா என்ன பண்ணப்பட்டதா? எல்லாம் உண்டாக்கப்பட்டது. புரியுதா? அப்போ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், இப்ப திருவிருந்து அப்படிங்கிற அந்த காரியத்தை எந்த அடிப்படையில நம்ம பார்க்கணும், எந்த அடிப்படையில அதை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா, மனுஷ யூகங்களின்படி என்ன பண்ணிடக்கூடாது? பாத்திரக்கூடாது. மனுஷ யூகங்களின்படி என்ன பண்ணிடக்கூடாது? பாத்திரம். ஏனென்றால் நாம் வார்த்தையால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதா? ஆண்டோடைய வார்த்தையினாலதான் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்குது? நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் வார்த்தையினாலதான் என்ன பண்ணிருக்காரு? எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணிக்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அந்த வார்த்தையின் அடிப்படையில தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப திருவிருந்து இருக்குது அப்படின்னா அதை குறித்த காரியம். சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திருவிருந்து என்ன பண்றாங்க? சிறுபிள்ளைகள் கொடுக்குறாங்க. சில சபையில் என்ன பண்றாங்க? திருவிருந்து சிறுபிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன புதுசா யார் வந்தாலும் என்ன பண்ணுங்க? கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இது வேதத்துல சிறுபிள்ளைகளுக்கு கொடுக்கிறதோ ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கொடுக்கறத பத்தி வேதம் என்ன பண்ணல? தெளிவா சொல்லல. இதெல்லாம் மனுஷனுடைய யூகத்தின் அடிப்படையில் நடக்கிற ஒரு காரியம். புரியுதா? சில நேரங்கள் ஆங்க சில அற்புதங்கள் நடக்குது. ஆனா அதை வைத்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தீர்மானம் பண்ணிடக்கூடாது. எங்க திருச்சியில ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு கப்பலுக்கு போற ஒரு மனிதர் கையில அவருக்கு இந்த சின்ன சின்ன எப்படி சொல்றாரு? சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அது இருக்கிறனால என்ன பண்ண முடியல, அவரால் கப்பலுக்கு போக முடியல. போற டைம்ல அந்த மெடிக்கல் என்ன ஆயிடுறாரு? ஃபெயில் ஆயிடுறாரு. அப்ப இது போல ஒரு நாள் மாத துவக்கத்துல என்ன பண்றோம் அப்படின்னா திருவிருந்து கொடுக்குறோம். கொடுக்கும்பொழுது அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. என்ன அப்படின்னா, உங்க ரத்தம் குணமாக்கும் சொல்லப்பட்டிருக்குது, இதை நான் உங்க ரத்தமா கருதுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கையில ஊத்தி அந்த சின்ன அந்த திராட்சரச சில சொட்டுகளை தன்னுடைய கரத்துல ஊத்தி தடவிட்டு போயிட்டாரு. பாருங்க, மத்தியானமே தூங்கி எந்திக்கிறார். மத்தியானமே கை நல்லா கியூர் ஆயிடுச்சு. எப்படி? மத்தியானமே கை கியூர் ஆயிடுச்சு. சரியா? அப்ப எதற்காக இவருக்கு இப்படி ஆயிட்டு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கையில திராட்சரசத்தை ஊத்தி தேய்ச்சா சுகமானமா ஆகாது. அங்க என்னன்னா ரைட் விசுவாசம். என்ன இது போல ஒரு வீட்டுக்கு நான் போறோம், ஜெபம் பண்ண போறோம். போகும்போது கையில எண்ணெய் கொடுத்து ஜெபம் பண்ணி கொடுங்க. நான் சரி, நானும் எண்ணெய் தானே ஜெபம் பண்ண சொல்றாங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சரின்னு ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ண போற அடுத்தாப்புல எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அந்த காலில் தேய்ச்சி விட்டுருங்க ஐயா அந்த ஐயாவுக்கு அப்படின்னாங்க. அந்த ஐயா காலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கொதன்னு இருக்குது. எனக்கு அதை பார்த்தேன்னு என்ன ஆயிடுச்சு, ஆஹா இது வரைக்கும் நல்லா தானே இருந்தது, இப்ப சொல்ற காரியம் என்ன செய்யன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஸ்தோத்திரம் கர்த்தாவின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணெய் தடவி விட்டாச்சு. காலில் என்ன பண்ணியாச்சு? எண்ணெய தடவியாச்சு. திரும்ப அடுத்த வாரம் திரும்ப ஃபோன் அடிக்கிறாங்க, ஐயா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு. நானும் இன்னைக்கு என்ன செய்ய சொல்ல போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி பயந்துட்டே போறேன். போனோட காலை காமிக்கிறாங்க, கால் ஃபுல்லா என்ன இருக்கு? கியூர் ஆயிடுச்சு. கால் அருமையாயிடுச்சு. அப்போ சுகம் என்ன இல்லையா?
விசுவாசத்துல புரியுதா? அப்ப சுவை எண்ணெயில இருக்குன்னு சொல்லி எண்ணெய் பாட்டில வாங்கி வைக்கிறது பிரோஜனம் கிடையாது. புரியுதா? எருசலேம் போய் எருசலேமில் உள்ள மண் எடுத்து வைக்கிறோம், அதனால சுகம் இருக்கு, அதனால பிசாசு கிடையவே கிடையாது. எங்க எல்லாமே இருக்கு அப்படின்னா அந்த விசுவாசம். இந்த விசுவாசம் எங்க இருந்து வருது அப்படின்னா இதை குறித்ததான சரியான வெளிப்பாடு. ஒரு திருவிழந்து எடுக்கிறோம், திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கையில வாங்குறோம். அந்த அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் சுகம் இல்லை, அந்த அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் சுகம் இல்லை. ஆனா இதை குறித்ததான வெளிப்பாடு அந்த வெளிப்பாடின் மூலமாக உண்டாகிற விசுவாசம் என்ன பண்ணுகிறது? பெரிய காரியங்களை செய்து. அதனாலதான் தேவன் திருச்சபைக்கு இந்த திருவிருந்து காரியத்தை என்ன பண்ணுகிறார்? வைத்தார். ஞானஸ்தானமும் திருவிருந்தும் தேவன் திருச்சபைக்கு வைத்த பிரதானமான ஒரு காரியம். இதை யாருமே என்ன பண்ணக்கூடாது? தள்ளக்கூடாது. ஞானஸ்தானம் சபைக்கு வாரீங்களா? கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுக்கணும், மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானத்துல வல்லமை இருக்கா? இல்ல, அது விசுவாசத்தின் பேரில் அதுவும் வல்லமை இருக்குது. அப்போ தேவன் திருச்சபைக்கு என்று பிரதானமாய் கொடுத்த 2 சடங்கு, அது என்ன அப்படின்னா, ஒண்ணு ஞானஸ்தானம். சபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா, இவர் தான் ரட்சகர் அப்படின்னு நம்ம என்றைக்கு அறிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நிச்சயமா என்ன பண்ணணும் அப்படின்னா, சபையில இருக்கிறவங்க ஞானஸ்தானம் எடுத்தாக வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா திருவிருந்துல பங்கு கொண்டாக வேண்டும். ஞானஸ்தானம் கூட எடுத்துருவோம், அப்படிதானே? திருவிருந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பாதி கூட்டம் போகும் வெளியில. அது வரைக்கும் நல்லா பாடுவாங்க, கர்த்தர் நல்லவர்கள் கையில நல்லா ஆடி பாடி அப்போ உங்களை போல உண்டான சொல்லி பாடிட்டு எல்லாரும் திருவந்துக்கு நேரம் ஆயத்தமாகும் அப்படின்னு சொன்ன என்ன ஆகும் அப்படின்னா கூட்டம் அதனால வெளியில போகும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிடுறாங்க. புரியுதா? அப்போ தேவன் சபைக்கென்று வைத்த பிரதானமான காரியம் இந்த ஞானஸ்தானமும் திருவிருந்தும். அந்த திருவிருந்து மிக முக்கியமான காரியம் என்பதை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதை வெளிப்படுத்தி திருச்சபைக்கு போதிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நேரத்தில், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலரோடு இருந்து அந்த ராபோஜனத்தை கொண்டாடும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கிடையாது. அவர்களோட என்ன பண்ணது? அவருக்கு கிடையவே கிடையாது. அது காலப்போக்கில் ஏதோ ஒரு ஆயிடுச்சு. அதுல சபைக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு, இங்க இந்த கொரிந்து சபையில் என்ன பிரச்சனைனா, திருவிருந்து நேரத்துல அவங்கவுங்க சாப்பாடை கொண்டு வராங்க. இப்ப நீங்க வாரீங்க, இன்னைக்கு திருவிருந்துன்னு சொன்னா என்ன பண்றாங்க? இங்க அப்பத்தையும் திராட்சரசம் சபையில வச்சிருக்கிறாங்க. ஆனா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வராங்க. வீட்டில் கொண்டு வந்துட்டு அது பகிர்ந்து சாப்பிடாம என்ன பண்றாங்கன்னா வேகமா சாப்பிட்றான்ல. கஷ்டப்பட்டவனுக்கு கொடுக்காம என்ன பண்றான்? பணக்காரன் சாப்பிட்றான். அதனால சொல்லாரு, சபைன்னா ஒரு ஒழுங்கு இருக்கு, திருவிருந்துன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. அதோடைய அர்த்தம் தெரியாம, அதோட சத்தியம் தெரியாம, அதை குறித்ததான ஒரு வெளிப்பாடு தெரியாம நீங்க என்ன பண்றீங்க? திருவிருந்து எடுக்கீங்க. இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. இந்த திருவிருந்தை குறித்து தேவன் எனக்கு என்ன பண்ண? வெளிப்படுத்தினார். அப்ப அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னா அது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அதாவது 2வது இன்ஸ்டியூட் பண்றாரு. முதல்ல என்ன பண்றாரு? மேல் வீட்டார்கள் என்ன பண்றாரு? இதை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. சொன்னவர் திரும்ப பவுலுக்கு இந்த காரியத்தை, இதை குறித்ததான வெளிப்பாடை குறித்து திருச்சபையில இது எப்படி நடப்பிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை அழகா கற்றுக் கொடுத்து என்ன பண்றாரு? வெளிப்பாடை கொடுக்கிறாரு. அதனால பவுல் சொல்றாரு, எனக்கு தேவன் ஒப்புவித்ததை, எனக்கு தேவன் சொன்ன அந்த காரியத்தை, வெளிப்பாடை கொடுத்த காரியத்தை நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த வார்த்தையில இருக்கிற ஆழம் என்ன அப்படின்னா, இந்த திருவிருந்து என்பது மிக முக்கியமான காரியம். ஆனா அதை மனுஷர் முறைமையின்படி என்ன பண்ணுறாங்க? அனுசரிக்காதீங்க. மனுஷர் முறைப்படி என்ன பண்ணிடாதீங்க? அனுசரிச்சிடாதீங்க. பழைய ஏற்பாடு இருக்கிற அந்த பஸ்கா பலிக்கு இது ஒப்பாய் வந்தாலும் அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது அதை காட்டிலும் மகா மேன்மையானது, இது அதை காட்டிலும் மகா பெரியது. அதுக்கு எதுக்கு ஈக்குவல் பண்ணி இதோட வேல்யூ என்ன பண்ணிடாதீங்க? குறைச்சிடாதீங்க. நான் படிக்கும் போது, ஸ்கூல்ல படிக்கும்போது கிறிஸ்டின் பையன் விநாயகர் கோயில போய் நான் நிற்பேன், அவனும் விநாயகர் கோயில வந்து நிற்பான். நின்றுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு போயிடுவான். சரியா? கோயிலில் போய் என்ன பண்ணுவான்? அங்க திராட்சரசத்தையும் அப்பத்தையும் என்ன பண்ணுவான்? சாப்பிடுவான். இப்போ அவன் பார்வையில் 2மே ஈக்குவல் ஆயிடுச்சு. அவன் பார்வையில் 2மே, நான் சொல்றது புரியுதா? 2மே ஈக்குவல் ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் நீ வரக்கூடாது. அந்த அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது? ராபோஜனத்தில் என்ன பண்ணிடக்கூடாது? நின்றக்கூடாது. ஏன்னா இது சாதாரணமான காரியம் கிடையாது. தாவீது 23ஆம் சங்கீதத்தில் பாடுறான். என்ன பாடுறான் அப்படின்னா, என் தேவனாய் கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்ன பண்ணுவார்? எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. இந்த பந்தி என்ன பந்தி அப்படின்னா வெற்றியின் பந்தி.
நம் ஆண்டவராகிய தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வெற்றியின் பந்து. இந்த வெற்றியின் பந்தில நாம் பங்கு கொள்ளும் பொழுது நம்முடைய அபிஷேகம் என்ன பண்ணுகிறது? பெருகுகிறது. அதனால தேவன் தெளிவா சொல்றாரு, இது கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், இது என்ன பண்ணிடக்கூடாது, இது மனுஷன் மூலமா ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம் அல்ல, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியம். இதுக்குள்ள வெயிட் நிச்சயமா என்ன பண்ணணும்? கொடுக்கப்பட வேண்டும். அது எங்க அந்த வெயிட்டை நீங்க கண்டுபிடிக்கலாம்னா வார்த்தையில தான். வார்த்தை இல்லாம என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. நம்மளே சொன்னேன்ல, சில சபையில என்ன பண்றாங்க, எல்லாரும் எடுக்கிறாங்க, கூட்டம் நிறைய ஆகிட்டா வேற வழியில எடுக்கிறாங்க. சில சபையில் எடுக்கிறதே கிடையாது. ஆனா பேசிக்கா என்ன நடந்தது? ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல பாத்தீங்கன்னா வீடுகள் தோறும் கூடி வராங்க. கூடி வரும் பொழுதுலாம் என்ன பண்றாங்க? அப்பம் பிட்டார்கள். கூடி வரும் பொழுதெல்லாம் என்ன பண்ணாங்க? அந்த அப்பம் விட்டு அதை புசிக்கிறது, பானம் பண்ணுகிறது உறுதியா என்ன பண்ணியிருந்தாங்க? தரித்திருந்தாங்க. அப்படித்தானே வேதத்தில் அப்படித்தானே அப்போஸ்தலர்கள் தெளிவா இருக்குது. அவர் என்ன பண்ணார்களா? அப்பம் பிற்கிறதுல உறுதியாய் என்ன பண்ணிடலாம்? தரித்திருந்தார்கள். ஒருத்தரை விடல. அப்போ இது மிக மிக ஒரு முக்கியமான காரியம். ஏதோ நான் ஆராதனை செலுத்துறதோட என்னோட தேவ செய்தி கேட்கிறதோ நின்று போகிற ஒரு காரியம் அல்ல. எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறார்களோ அப்பொழுதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா புசித்து பானம் பண்ணி தேவனுடைய வருகையும் தேவனுடைய மரணத்தையும் என்ன பண்ணாங்க? பறைசாற்றினார்கள். அப்போ தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுல ஒரு ஆழமான ஒரு காரியம் இருக்கு. மனுஷனுடைய இயல்பு என்னன்னா டக்குன்னு மறந்துடும். இப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா வாய்மொழியை சொன்னால் கண்டிப்பாக புரியாது. இப்போ இங்கே ஒரு டிவி வச்சு அதில் சில படத்தெல்லாம் போட்டோன்னா தூங்குறவங்க கூட உட்காந்து பார்ப்பீங்க. ஏதோ சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, பார்ப்பீங்க. கொஞ்சம் என்ன பண்ணுறது, அந்த அந்த செயல்முறை என்ன பண்ணிடும்? உள்ள இறங்கிடும், மனசுக்குள்ள இறங்கிடும். அதே போலதான் இந்த திருவிருந்து அப்படிங்கிற அந்த காரியத்தின் மூலமாய் ஒரு செயல்முறை மூலமாய் தேவன் நமக்கு செய்ததையும் அவர் செய்தது மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற நன்மைகளையும் அந்த நன்மை மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற தகுதிகளையும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ராபோஜனம் நமக்கு பறைசாற்றுகிறது. தொடர்ந்து வாசிச்சோம் அப்படின்னா அப்படிதான் சொல்றாரு. தேங்க்யூ ஃபாதர். 24 வாசிச்சோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். என்ன சொல்றாரு? அப்பத்தை எடுக்கும் போதும் என்ன நினைவு கூறுங்கிறாரு, ரத்தத்தை எடுக்கும் போதும் என்ன சொல்றாரு? என்ன நினைவு கூறுங்கிறாரு. உங்களை நினைவு கூறுன்னு சொன்னார். அதுல தன்னைத்தானே சோதித்தரு சொல்றாரு. பின்னால் அது வருது, நான் சொல்லுவேன். தன்னைத்தானே சோதித்தருகிற ஒரு வார்த்தை இருக்குது. சரியா? அபாத்திரமாய் இந்த பாத்திரத்தில் புசித்து, இந்த பாத்திரத்தில் அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று வருது. கர்த்தர் சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. அப்படிதானே? ஆனா இந்த இடத்துல சொல்லுவேன், என்ன சொல்ல, என்னை நினைவு கூறும்படி. எப்படி? என்னை நினைவு கூறும்படி. அந்த அப்பத்தை எடுக்கும்போது என்ன சொல்றாரு? என்னை நினைவு கூறு அப்படிங்கிறாரு. பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து கொடுக்கும்போது இது என்னை நினைவு கூறும்படிங்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளை பார்க்கணும். அதுக்காக நம்மளை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் தோன்றியும் வாழணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. புரியுதா? இஷ்டம் போல வாழுங்க அப்படி சொல்லவே இல்லை. பாவம் செஞ்சு வாழுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, வேதம் சொல்லவே இல்லை. பாவத்தை நான் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்துல என்ன பண்ணக்கூடாது? பாவம் ஆளுகை செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. இந்த சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது? பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. உன் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. ஆனா இந்த ராபோஜனம் இந்த இடத்துல வரும் பொழுது தேவன் தெளிவா சொல்லுகிற காரியம் அப்படின்னா, நீங்க என்னை நினைவு கூறணும் அப்படிங்கிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆனா மாறம் என்ன பண்றோம் அப்படின்னா, 2 மணி நேரம் ஆறாவது வச்சுக்கோங்க. முதல்ல ஆரம்ப ஜபம். அந்த ஆரம்ப ஜபத்தில் என்ன பண்ணுவோம்? ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுவோம். அப்படித்தானே? என்ன குற்றங்கள் இருந்தால் கழுவிடுங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணிடுறோமா? நல்லா கவனிக்கணும், தூங்காமல் கேட்கணும். அடுத்தாப்புல 2 பாட்டு பாடும் பொழுதே கிட்டத்தட்ட அந்த பாவங்கத்தில் மண்ணின்னு சொல்லி பாட்டு பாடிடுவோம். சரியா? ஆராதனையில வந்துடும். தேவ செய்தி வழியில் சில நேரத்தில் என்ன ஆயிரும்? வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணும்? தொடும். சரியா? நான் ஒரு லாக்டவுன் டைம்ல பெருகுகிற கிருபை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கேட்டுட்டே இருந்தேன். கண்டினியூஸா பேசிட்டே இருந்தாரு இந்த பிரசிங்கர்.
அவர் சாதாரண பேசுறாரு, பேசும் பொழுதே என்னுடைய இருதயம் குத்தப்பட்டது. ஆமா, இதுல சொல்லப்பட்டபடி எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய கிருபை சார்ந்து என்ன பண்ணலையே, வாழலையே. ஆண்டவரே உதவி செய்யுங்க, அந்த காரியத்தை மன்னிங்க. முடிஞ்சுதா? இப்ப இது போல பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே நம்முடைய இருதயம் என்ன பண்ணுது, சில நேரத்துல குத்தப்படுகிறது. அந்த நேரத்துல அப்பா என் இருதயம் குத்தப்படுதுப்பா, நீங்க என்ன மன்னிங்கப்பான்னு சொன்னா என்ன பண்ற, ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு. வந்து முழங்கால் போட்டு மணிக்கணக்க நீ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாதான் உங்க பாவத்தை மன்னிப்புன்னு சொல்லலை. அப்படித்தானே இருக்குது. நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிட்டா, யோவான் 1 யோவான் அப்படி சொல்ற, அப்படித்தானே சொல்றாரு. 1 யோவான்ல உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டால் அவர் உங்க சகல பாவங்களை கழுவி அவருடைய ரத்தம் என்ன பண்ணுமா, உங்களை சுத்திகரிக்கும். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க ஒரு தடவை அறிக்கையிட்டாலே, நீங்க செய்த தவறு அறிக்கையிட்டாலும் என்ன ஆயிருது, மன்னிப்பு உண்டாயிருது. இப்ப இதெல்லாம் நடந்துதான் கடைசியில் திருவிருந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா? என்னைக்கா திருவிருந்து கொடுக்கல, அப்படித்தானே? ஆராதனை முடியல தான் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகும் உங்களை நினைவு கூறணுமா, அவரை நினைவு கூறணுமா? இதெல்லாம் தெளிவா சொல்றாரு. அவரை தான் நினைவு கூற சொல்றாரு. அவரை தான் நினைவு கூற. கல்வாரி சிலுவையில அவர் நமக்காக என்ன செய்தார், அவருடைய சரீரத்தின் மூலமாய் ரத்தத்தின் மூலமாய் நமக்கு என்ன செய்தார் அப்படி காரியத்தை நீ என்ன பண்ணு, நினைவு கூறு அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் என்ன இருக்குன்னா, அதை நம்ம மறந்துட்டு நம்ம செல்ஃப் வேல்யூவே போட்டுட்டே இருக்கிறோம். யாக்கோபு ஆண்டவர் கூப்பிடுறாரு, யாக்கோபே கூட்டு பேர் என்னடா அப்படின்னா யாக்கோபு அப்படிங்கிறான். அவனுக்கு உள்ள பதிஞ்சிட்டு எத்தன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு உள்ள பதிஞ்சிட்டு, கத்தர் கூப்பிட்டோன்னு சொல்லாம இருந்திருக்கலாம்ல, உள்ள பதிஞ்சுன்னு சொல்ல நான் எத்தையா அப்படிங்கிறான். எப்படி அவர் கூப்பிடுறாரு, யாக்கோபே உன் பேர் என்ன அப்படிங்கிறாரு. அவன் நான் எத்தன் அப்படிங்கிறான். சொல்றாரு, இனி நீ யாக்கோபு இல்லை, நீ இன்னும் எத்தம் கிடையாது, நீ இஸ்ரவேல், தேவனோடு கூட இணைந்து அரசாளுகிறவன், நீ தேவனுடைய இளவரசன் அப்படிங்கிறாரு. ஆனா அது மறக்க மாட்டேங்க, அப்பப்போ அவனுக்கு அது வந்துட்டே இருக்குது. பாருங்களேன், பேதுருவை பாருங்க, பேதுருவை கூப்பிட்டாரு, முதல்ல மறுதளிச்சுட்டான், நல்ல மறுதளிச்சுட்டான். கூப்பிடுறாரு, பேதுருவே நீ நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன நேசிக்கிறேன், என்ன ஆமாண்டாரு நேசிக்கிறேன் அப்படிங்கிறான். திரும்ப 2வது கேட்கிறாரு, நேசிக்கிறேன், ஆமாண்டாரு நேசிக்கிறேன். 3வது கேட்கிறாரு, நான் நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தையில 1000 அர்த்தம் இருக்கு. என்ன சொல்லலாம், நான் உண்மையில நேசிக்கிறேன், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா என்னுடைய பலகீனம், நான் உங்களை உண்மையில நேசிக்கிறேன், ஆனா என் ஜீவனை குறித்த பயம், ஏன்னா எனக்கு சுற்றில இருக்க அந்த சூழ்நிலை குறித்த பயம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா உங்களை மறுதளிக்க வச்சுட்டுப்பா. ஆனா நான் உண்மையில நேசிக்கிறேன். அந்த வார்த்தையை தேவன் என்ன பண்ணுகிறார், கனம் பண்ணுகிறார். என்னுடைய ஆடுகளை நீ மெய்ப்பாயாக அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல பேதுரு யாரை பார்க்கிறான் அப்படின்னா, முதல் 2 கேள்வியில கண்டிப்பா அவரை தான் பார்க்கிறாரு. 3வது கேள்வி உடைஞ்சு போய், நான் பலகினன், இந்த பலவீனத்திலிருந்து உங்களால் என்ன பண்ண தூக்க முடியும், உங்களுக்காக என்ன பண்ண முடியும், சாட்சியா வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற அறிக்கை எடுக்கிறான். அதுபோல நடந்தது. எந்த பேதுரு உயிருக்கு பயந்து ஓடுனானோ அதே பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டான். அப்படித்தானே? அப்ப இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, தன்னை பார்த்ததுனால அல்ல, தேவனை பார்த்ததுனால. தன்னை பார்த்ததுனால அல்ல, தேவனை பார்த்ததுனால. அப்ப இந்த ராபோஜனத்துல நீங்க அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நீங்க கையில எடுக்கும் பொழுது உங்களை பார்க்காம, உங்களுடைய தகுதிகளை பார்க்காம, உங்களிடத்துல காணப்படுகிற குற்றங்குறைகளை பார்க்காம, ஆண்டவரே நீர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர், இந்த பாவத்தில் நான் விழாதபடிக்கு காப்பாற்ற நீர் வல்லமில்லவர்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது ஜெயிக்கிற பலன் உண்டாகிறது. அவ்வளவுதான். என்ன நினைவு செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. புரியுதா? ஆனா அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பார்த்த உடனே இது எடுக்கிற நான் தகுதியிலும் ஓடி போகிறதுனாலதான் இன்றைக்கும் பலகீனமாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன பண்றாங்க, பலகீனமா வாழ்றாங்க. சிலர் எடுக்கிறாங்க, இந்த சத்தியம் தெரியாம எடுக்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு டவுட். நான் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுக்கிறேன், எடுத்தாலும் எனக்கு அந்த போராட்டம் இருக்கு, அது இருக்கும். ஆனா அந்த சத்தியம் இது குறித்த வெளிப்பாடு என்ன பண்ணும் அப்படின்னா, அதை ஜெயிக்கிற பலன் உண்டாகும். தெளிவா சொல்றாரு, நீங்கள் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள். நான் உங்களுக்காக கல்வாரி சிலர் என்ன செய்தேன் அப்படிங்கிறத நினைவுறும்படி என்ன பண்ணுங்க, அதை செய்யுங்க அப்படிங்கிறாரு. பாவத்தை குறித்து அநேக நேரத்தில் நம்ம பயப்படுறோம். அப்படிதானே? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயமே என்ன பண்ணிக்கிறது, விட வச்சிருது. அப்படி சொல்லலாம். டென்னிஸ் விளையாடுறாங்க 2 பிளேயர், வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான பிளேயர் 2 பேர் விளையாடுறாங்க. 2 பேருமே ஈக்குவலான ஆளுங்க தான், ப்ராக்டிஸ்னும் சரி எல்லாத்துலேயும். ஆனால் ஒரு ஆள் நிச்சயமாக தோற்று போவாங்க. யார் தோற்று போவாங்க அப்படின்னா,
தான் தோற்று போகணும் அப்படிங்கிற பயம் வர்றால் தோத்து போயிடுவான். தான் தோற்று போகணும் அப்படிங்கிற பயம் வர்றால் என்ன பண்ணிடுவான்? தோற்று போயிடுவான். அதே போலதான் நான் பாவம் செஞ்சிருவனும் அப்படின்னு சொல்லி பயப்படுறோம், என்ன பண்ணிடுவோம்? நிச்சயமா தோற்றுவோம். இல்ல இல்ல, நான் பாவம் செய்ய முடியாதபடிக்கு என் தேவன் கூட இருக்கிறார். நான் பாவம் செய்ய முடியாதபடி என்னை தடுத்து நிறுத்துகிற தேவன் கூட இருக்கிறார். பாவத்தை மேற்கொள்கிற வல்லமை தருகிற தேவன் எனக்குள்ள வாழ்கிறார் அப்படிங்கிற தைரியம். ஆண்டவர் கேட்கிறாரு சீசர்ட்ட, எல்லாரும் என்ன குறிச்சு என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு. ஒருத்தர் உங்களை எலியான்னு சொல்றாங்கப்பா, ஒருத்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசியில் ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. கர்த்தர் கேட்கிறாரு, நீங்க என்ன குறிச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். யார் சொல்றா? பேதுரு தான் சொல்றாரு. வேகமா சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, யோனாவின் குமாரனை பேர் சிமோனே, இதோட மாம்சம் ரத்தம் என்ன பண்ணல உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாதான் என்ன பண்ணாரு வெளிப்படுத்தல சொல்றாரு. இந்த கல்லின் மேல் என்ன பண்ணுவேன்? சபையை கட்டுவேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. ஆனா அநேக நேரத்தில் சபைக்கு பயம். பாதாளம், பிசாசு. வீட்டுக்கு முன்னால ஏதாவது சின்னதா குங்குமமும் எலிச்சோளம் கிடந்துன்னா, ஐயோ யாரோ மந்திரிச்சு போட்டாங்க, எடுத்து ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. புரியுதா? அப்படிதானே பேசுறோம். நான் வீட்டுக்கு சில வீட்டுக்கு போவோம், போய் உட்காந்துட்டா வாயை திறந்தாலும் பிசாசை பத்தியே பேசுவாங்க. எப்படி வந்து பாஸ்டர் பிசாசு, இப்படி வந்து பாஸ்டர் பிசாசு. அவன் தோத்து போனன்னு எதுக்கு பேசுறீங்க? இயேசு பத்தி பேசுறேன், அதை தான் பேசிட்டே இருப்பாங்க. பேய் படம் பார்த்து ரசிக்க போறதுக்கு முன்னால நிறைய பேய் படத்தை பார்த்து போது அது கண்ணை மூடனா அதுதான் வந்து நிக்குது. கண்ணை மூடனா பிசாசு. அவன் தோற்கடிக்கப்பட்டவன். புரியுதா? அவனுக்கு நம்ம மேல என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. நீங்க ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கும். ஆமென். இப்ப பவுல் தெளிவா சொல்றாரு. கொரிந்தியர்ல ஆண்டவர் சொன்னதா பவுல் சொல்றாரு, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்ப நீங்க தேவனை நீங்க அந்த திருநத்துல நினைவு கூர்ந்தீங்கன்னா இந்த நினைவு வரணும். என்ன நினைவுனா, நான் கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினால் என்ன பண்ணப்பட்டேன்? அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டேன். எப்படி கிறிஸ்துவானவர் பிதாவின் மகிமையினாலே உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அதே போல நானும் புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? அவரோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டபடினால அவருடைய உயிர்த்தெழுதின் சாயல் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? இணைக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் சத்தியம். திருவிருந்து கூறுகிற காரியமா அதுதான். நீங்க அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கையில வாங்கும் போது நீங்க இதை தான் நினைவு கூறணும். பாவத்தை நினைவு கூர்ந்து அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அதுதான் கிரியை செஞ்சுட்டே இருக்கும். அது இல்லைன்னு சொல்லலை, இருக்கு. ஆனா அது எப்படி ஜெயிக்கிறது? என்ன கொரோனா காலகட்டம் வந்துச்சு, அப்படித்தானே? எத்தனை பேர் தடுப்பூசி போட்டிருக்கீங்க? எல்லாரும் போட்டீங்க. யாராவது தடுப்பூசி போடுறதுக்கு தகுதி பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு தடுப்பூசி போடுறதுக்கு தகுதி இல்லை, நான் அதெல்லாம் போட மாட்டேன். அப்படி பார்த்தீங்களா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல போடு, அப்புறம் பார்த்துக்கலாம். காய்ச்சல் வரும், பரவாயில்ல, பேராசிட்டமால் போட்டுக்கிறேன். வயிற்றால போகும், பரவாயில்ல, எந்த மாத்திரை ஊசியை போட்டீங்களா இல்லையா? ஏன் போட்டீங்க? உயிர் மேல பயம். அப்படிதானே? உயிர் மேல பயம். திருவிருந்தும் நீங்க வாழும்படியே கொடுக்கப்பட்டது. திருவிருந்து ராஜாவுடைய போஜனம் நீங்க வாழும்படியா என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகுதி பார்த்து என்ன பண்ணிடுறோம்? தள்ளிடுறோம். இல்ல, நீங்க அந்த ராஜாவை பார்த்து நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணாது? பாவங்கள் என்ன பண்ணாது? மேற்கொள்ளாது. பவுல் தெளிவா சொல்றாரு, இயேசு நினைவுகூறுங்கன்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப இயேசு என்ன செஞ்சார் அப்படிங்கிற நினைவுகூறணும். என்ன அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்டது அவர் மாத்திரமல்ல, அவர் சரீரம் மாத்திரமல்ல, என்னுடைய சரீரம் அவர் கூட என்ன பண்ணப்பட்டது? சிலுவையில் அறையப்பட்டது.
மரித்தது அவர் மாத்திரமல்ல, நான் தான் மரிச்சேன். எதுக்கு? பாவத்திற்கு. பாவத்துக்கு மரித்தவன் அதுல பிழைப்பதில்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்றது அதுல. அப்போ அந்த திருவிருந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் பாவத்துக்கு மரித்தது போல நீங்களும், சபையே நீங்களும் பாவத்துக்கு என்ன பண்ணிட்டீங்க? மரித்து விட்டீர்கள். இப்ப நம்ம யாரு? புதிதான ஜீவன் உள்ளவர்களா? பாவத்தின் ஜீவன் கிடையாது, ஆதாமுடைய ஜீவன் கிடையாது, புதிய ஜீவன் உள்ளவர்கள். அதுதான் சத்தியம் சொல்லு. அப்ப அந்த திருவிருந்து கையில் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கும் போது அது என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இது உன்னுடைய சரீரத்துக்கு ஒப்பா இருக்கிறது, நீ சரீரத்தில் என்ன பண்ணீர்? என்னுடைய பாவத்தை என்ன பண்ணீர்? கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து. ஆகையால் அந்த பாவத்தை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவம் என்னை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பாவத்தை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேல் ஜனங்க விழுந்து போனாங்க. என்ன காரணம்னா பயம். சாமுவேல் புஸ்தகத்துல தெளிவா இருக்கு. முதல் அதிகாரங்கள்ல 3வது அதிகாரத்துல சொல்றாரு தீர்க்கதரிசி வந்து, அவருடைய தேவர்களை குறித்து பயப்படாதீங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்காம போயிட்டீங்களே அப்படின்னு. அவருடைய தெய்வத்தை குறித்து அவங்க பயந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. அது கண்ணியா மாறிடுச்சு. அப்ப இந்த பூமியில நாம் எதை குறித்து அதிகமாக பயப்படுகிறோமோ அதை தெய்வமா மாத்திடுவோம். உங்கள்கிட்ட பலகீனம் இருக்கலாம், ஒருவேளை பெரிய பாவமே இருக்கலாம், அதை குறித்து நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெய்வமா மாறிடும். புரியல? அப்ப அதுல இருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவன் இதை என்ன பண்ணிருக்கிறார்? ஏற்படுத்தி விடுத்திருக்கிறார். அது உன்னுடைய தெய்வம் அல்ல, உனக்காக மரித்த நான் உன்னுடைய தெய்வம். அந்த பாவத்திலிருந்து உன்னை என்னால என்ன பண்ண முடியும்? விடுவிக்க முடியும். புரியுதா? அந்த ராபோஜனத்துடைய ஆழங்களே இதுதான். ஏன்னா அப்ப நான் எல்லாம் எடுக்கலாமா? நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நீங்க விசுவாசித்து எடுக்க முடியாது. எஸ், என் பாவத்துக்காக அவர் மரிச்சார். புரியுதா? அந்த திருவந்து என்ன சொல்லுதுன்னா, உங்க பாவத்துக்கு அவர் மரிச்சார். ஒரு சர்ச்சில், ஃபாரின்ல உள்ள ஒரு சர்ச்சில் நல்லா அந்த புதிய ஏற்பாடு சத்தியங்களை பேசுகிற சபை, அந்த சர்ச்சில் திருவிருந்து கொடுக்கும்போது ஒரு அம்மா திருவிருந்து எடுக்கலையா, அந்த வர்றவங்ககிட்ட அந்த அம்மா வேண்டான்ட்டு போல. அந்த பாஸ்டர் கொண்டு போய் கொடுக்க போயிருக்காரு. இல்லை பாஸ்டர் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னாங்களா. உன் தகுதி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நீ செஞ்ச பாவத்தை கேட்கல, இயேசுவன் பாவத்துக்காக மரிச்சாரு நம்புறியா? ஆமாம், அப்பனா திருவிருந்து எடு அப்படின்னாடா. இயேசுவன் பாவத்துக்காக மரிச்சா நீ நம்புறீல்ல, விசுவாசிக்கிறீல்ல, அப்போ இது எடு. அது அந்த திருவிருந்து என்னன்னா விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடு. எஸ், என்கிட்ட பாவம் இருக்குது, ஆனா இந்த பாவத்தை மன்னிக்க முடியாது, இந்த பாவத்துல இருந்து விடுவிக்க முடியாத தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வந்தார். கல்வாரி சிலுவையில பாவத்தை என்ன பண்ணார்? சுமந்து தீர்த்தார். பேதுரு தெளிவா சொல்றார், நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இருக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய சரீரத்துல நம்முடைய பாவங்களை என்ன பண்ணாரா? கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தா. இயேசுவின் தழும்புகளால் என்ன பண்ணீங்க? நீங்க சுகமானீர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ அதை நினைவு கூறணும். எஸ், நீங்க எனக்காக மரிச்சீங்க. நீங்க பாருங்க, உங்களை தற்போது பரிசோதனை பண்ணி பாருங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுலயும் நின்றக்கூடாது. பார்க்கணும், பார்க்க வேண்டாம் சொல்ல, ஆனா அதுல நின்றக்கூடாது. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். தலை வலிச்சுட்டு என்ன பண்றீங்க? இல்லை நின்றுக்கிறேன் அப்படி நிற்பீங்களா? தலை ரொம்ப வலிக்குது, தலைவலி ப்ரேயருக்குன்னா சரி வீட்டில் தூங்கிட்டோம், ப்ரேயர் தானே இருந்துடலாம். அப்படியானே துணி கடைக்கு போகணும், துணி கடைக்கு போகணும். அப்ப என்ன செய்வீங்க? மாத்திரையை போட்டுட்டு போ, மாத்திரைய போட்டுட்டு போ. இது ரெமெடி. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்குள்ள காணப்படுகிற குறைவுகளை சீராக்குகிற ரெமெடி. புரியுதா? இது ஒரு மருந்து, நல் மருந்து. நம்ம பார்க்கணும், பார்த்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அதோடு நின்றக்கூடாது. என் தேவனிடத்துல திரளான மன்னிப்புண்டு, என் தகவலிடத்துல திரளான மன்னிப்புண்டு. ஏன்னா இளையகுமார வீட்டு விட்டு போயிட்டான், வீட்டு விட்டு என்ன பண்ணிட்டான்? போயிட்டான், பெரிய பாவி ஆயிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு உணர்வு வருது, எங்க அப்பா வீட்டுக்கு போனான். எப்படி? எங்க அப்பா வீட்டுக்கு போனான். அதே போலதான் அப்பா வீட்டுக்கு திரும்ப செய்கிற யுத்தி தான் இந்த திருவிருந்து. அப்பாவிடத்துல உங்க திரும்ப செய்கிற, அப்பாவோட அந்த அன்புல திரும்ப உங்களை கொண்டு வந்து இணைக்கிற ஒரு சேனல் தான் இந்த திருவிருந்து. இதை என்ன பண்ணிடக்கூடாது? தள்ளிடக்கூடாது. நீ சபையில பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆராதிப்பாங்க, கர்த்தருக்கு நல்லா கொடுப்பாங்க. என்னன்னா திருவிருந்து முடிஞ்சுன்னா திருவிருந்து சொன்னா வேகமா போவாங்க. என்னன்னா நாத்தனார் கூட சண்டை, நாத்தனார் கூட
நீங்க திருவிருந்து எடுத்தாலும் சரி, எடுக்காம இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வருகை வரைக்கும் நாத்தனார் கூட சண்டை இருந்துட்டு தான் இருக்கும். புரியுதா? அது எங்க வேணாலும் இருக்கதான் செய்யும். இது எடுக்க தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா, பூர்வம் இதை ஆண்டவர் நினைவு கூறும். எஸ், என் பாவத்துக்காக நீங்க மன்னிச்சிங்களே, என் பாவத்துக்காக நீங்க மன்னிச்சிங்களே, எவ்வளவு பெரிய பாவி என்ன நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மன்னிச்சிருக்கீங்களே அப்படின்னு இதை நம்ம நினைக்கதான் என்ன பண்ணும் அப்படின்னா, நாத்தனார் கூட இணைஞ்சு போக வைக்கும். நீங்க திருவிருந்தை விட்டுட்டு வெளியில போறதுனால என்ன பண்ணாது, வைக்காது. புரியுதா? அப்ப அந்த திருவிருந்துங்கிறது தேவன் நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மகத்தான காரியம். தெளிவா சொல்றாரு, என்ன நினைவு கூறும்படி அதை ருசிச்சுதான் போல சொல்றாரு. நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்துல என்ன பண்ணப்பட்டோம், அவரோட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டபடினால் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயல் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப சபையுடைய தகுதி என்ன அப்படின்னா, நாம் மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் ஜீவன் உள்ளவர்கள். புரியுதா? நம்ம உட்கார்ந்துருக்க அத்தனை பேர் யாரு, ஜீவன் உள்ளவர்கள். பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவுடைய ஜீவனை, குமாரனுடைய ஜீவனை உடையவர்களாக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், எழுப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் ஜீவனை உடையவர்கள். ஜீவனுக்குள்ள போஜனம் தான் அந்த ராபோஜனம். வனாந்திரத்துல மன்னவர்கள் போஷிச்சார். அந்த மன்னவர்கள் போஷிச்சதுனால அவங்களை அந்த வனாந்திரத்தில் எவ்வளவு தூரம் போக முடிஞ்சு எல்லா சூழ்நிலையும் வாழ முடிந்தது. அதே போலதான் இந்த புதிய ஏற்பாடு சத்தியத்துல நமக்கு ஆவிக்கடி மன்னாவாக அந்த ராபோஜனத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதை சரியான ஒரு வெளிப்பாடோட சரியான அறிவோடு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்கடிய வாழ்வில் பெரிய காரியங்கள் செஞ்சிருவாங்க. ஜான்சி லேக் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனிதர், ஒரு மிஷனரி. நம்ம கடந்த வருடங்களில் சந்தித்த இந்த கொரோனாவை போல அவர் காலத்தில் அப்படி ஒரு பெரிய வியாதி வந்தது சார். வியாதி வரும் பொழுது அவர் எந்த விதமான மருத்துவ உதவி இல்லாமல் எல்லாருக்கும் என்ன பண்ணாரா, உதவி செஞ்சார். அவருக்கு ஒன்றுமே வரல. அப்போ கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு அப்படின்னா, என் தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற, நீங்கள் வேணா அந்த கிருமி எடுத்து என் கையில் விடுங்க, ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறாங்க. அந்த வைரஸ் எடுத்து என் கையில் விடுங்க, ஒன்றும் பண்ணாதுன்னா அது மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவர் கையில் அந்த வைரஸை வச்சா அந்த வைரஸ் சாகுதான். அந்த வைரஸ் என்ன பண்ணுதா, சாகுது. அவருக்குள்ள அதே ஜீவன் தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, அத்தனை பேருக்கும் இருக்கு. நம்ம அத்தனை பேருக்கும் அதே ஜீவன் தான் இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விஷத்தை சாப்பிட்டா கூட என்ன பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. வரும்போது தண்ணி தாகம் என்னடா பண்ணான்னு யோசிச்சே வந்து கடைசியில் கேன் தண்ணி தான் வாங்கி குடிக்கணும். கேன் தண்ணி வாங்கி குடிக்கும் போது ஒரு விசுவாசத்தில் குடிக்கிறேன். சாவுக்கே ஒன்று குடித்தாலும் என்ன பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. ஏன்னா உள்ள ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் உள்ள இருக்குங்கிறத நமக்கு நினைவுபடுத்துகிறத திருவிருந்து. நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன், அதுல நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எனக்குள்ள இருக்கிறது ஜீவன், எனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் ஜீவன். அந்த ஜீவன் என்ன பண்ண எல்லாவற்றையும் செய்யுங்கிறத நமக்கு நினைவுறுத்துறத திருவிருந்து. அது ஒரு எப்படி சொன்னா ஒரு வழிகாட்டி மாதிரி. அப்போ அதை எடுக்க என்ன ஆகுதுன்னா, அதனால ஆதி திருச்சபையில் என்ன பண்ணியிருக்காங்க, எப்பெல்லாம் கூடி வந்தாங்களோ அப்பெல்லாம் திருவிருந்து எடுத்தாங்க. எப்பெல்லாம் கூடி வந்து தேவனை ஆராதித்தார்களோ அப்பெல்லாம் தான் திருவிருந்து. அப்போ எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. அப்போ அவங்க வித்தியாசமான ஒரு ஆரோக்கியத்தோட இருந்திருக்கிறாங்க. 100 வயசுக்கு மேல வாழ முடியும். அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னு சொல்லிதான் நமக்காக மரித்தார். அப்படிதானே இருக்குது. நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துதாமே அவருடைய சரீரத்துல நம்முடைய பாவங்களை என்ன பண்ணாரா, சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார், பிடிச்சிட்டார். அப்ப பாவத்துக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. பாவத்தின் விளைவாதான் வியாதி. அப்படித்தானே? அடுத்த அந்த வசனத்துல கடைசி பதில் சொல்லு, அவருடைய தழும்புகளால் நீங்க என்ன பண்ணீங்க, சுகமானீர்கள். அப்ப அந்த திருவந்தை எடுக்கும் போது இந்த வெளிச்சத்தோட இந்த வெளிப்பாட்டோட நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிச்சயம் வியாதியிலிருந்து சுகம், அப்பத்திலும் திராட்சரசத்திலும் இல்லை, வெளிப்பாடுல. புரியுதா? அப்போ இதை உணர்ந்து நம்ம செய்யணும். இதை உணர்ந்து தொடர்ந்து சொல்றாரு. அதை ரோமர் தொடர்ந்து அந்த 6வது அதிகாரத்தை வாசிங்க, விட்ட வசனத்திலிருந்து. நாம் இனி பாவத்துக்கு
ஊழியம் செய்ய இனி நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பாவ சரீரம் ஒளிந்து போவதற்காக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். தெளிவா சொல்றாரு. நீங்க என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண முடியாது? பாவத்துக்கு என்ன பண்ண முடியாது? நீங்க பாவத்துக்கு அடிமைகள் அல்ல. ஏன்? அவர் சிலுவையில் மரிச்சதுனால, சிலுவையில் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணாரு? சுமந்து தீர்த்ததுனால நீங்க யாரு பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. நம்ம யாரும் பாவத்துக்கு அடிமைகள் அல்ல. ஏன் பாவத்துக்கு அடிமைகள் அல்ல அப்படின்னா, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்து இயேசுவோட என்ன பண்ணப்பட்டானா, அப்ப அந்த அப்பத்தை வாங்கி நீங்க இயேசு நினைவு வரும்பொழுது இதெல்லாம் உங்க மைண்டுக்கு வரணும். இந்த அப்பத்தை ஏந்திருக்கிற இந்த கை பழைய மனுஷனுடைய கை அல்ல, பழைய மனுஷனுடைய கையில். இது புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷனுக்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த புதிய மனுஷனுக்கும் பாவ சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பாவ சரீரம்னா ஆதாமுடைய சரீரம். ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாய் முழு மனுகுலத்தின் மேலும் என்ன வந்தது? மரணம் வந்தது, பாவத்துடைய ஆளுகை வந்தது. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிந்து அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்ததுனால நாம் யாருடைய சரீரம் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சபை குறித்து அப்படித்தானே சொல்லுவோம். சபையோட பேர் என்ன? கிறிஸ்துவின் சரீரம் அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு சபைக்கு பேர் இருக்கலாம், ஆனா உண்மை என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரம். அவருடைய எலும்பிற்கும் மாம்சத்திற்கும் உரியவர்கள். கொலோசியர் அழகாக ஒரு வசனம் இருக்கும் 2வது அதிகாரத்துல, தெய்வத்துடைய பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமா இயேசுக்கள் என்ன இருக்குதா? வாசமாக இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம எப்படி இருக்கிறோமா? பூர்ணமாக இருக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. வாசமாய் இருக்கிறதா? வாசமாய் இருந்ததா? வாசமாய் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? வாசமாய் இருக்கிறதா? வாசமாய் இருந்ததா? எப்படி போட்டிருக்கு? இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டில், இப்பவும் என்றென்றைக்கும். அப்படித்தானே? அப்ப தேவத்துவத்துடைய சகல பரிபூரணம் இயேசுக்குள் சரீர பிரகாரமாய் வாசமாய். அப்படி தொடர்ந்து வாசிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். இப்ப இந்த 2 வசனத்தை கவனமா பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றார் பவுல் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்ப இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். அதை நம்பிதான் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அவர் யார் அப்படின்னா, தெய்வத்துடைய அந்த சகல பரிபூரணத்தையும் சரீர பிரகாரமாய். எப்படி? சரீர பிரகாரமாய். இப்ப இயேசு சரீரத்தோடு தான் நம்ம பரலோகத்தில் இருக்கிறார். அப்படித்தானே? அப்ப சரீர பிரகாரமாய் அவருக்குள்ள சகல தெய்வத்துடைய பரிபூரணமா என்ன பண்ணுதா? வாசமா இருக்கு. அப்ப அவர் இருக்கிறார். அப்ப இந்த திருவிருந்துடைய காரியம் இன்னொன்னு என்ன சொல்லுது அப்படின்னா, என் இயேசு எனக்காக சரீரத்தோடு இந்த பூமிக்கு வந்தார். அந்த சரீரத்தில் என் பாவத்தை என்ன பண்ணார்? சுமந்து தீர்த்தார். சுமந்து தீர்த்தது மாத்திரமல்ல, அடிக்கப்பட்ட வண்ணமாகவே பரலோகத்தில் தேவனுக்கு முன்பதாக எனக்காக என்ன பண்ணுகிறார்? பரிந்து பேசுகிறார். புரியுதா? திருவந்து எடுக்கும் போது என்ன நினைவு கூறுறீங்க அப்படின்னா, எனக்காக ஒருத்தர் இருக்காரு. நீ சில நேரத்தில் கேட்பீங்கல்ல, எனக்கு யார் இருக்கா? ஏதாவது பிரச்சனை வந்து எனக்காக பேச யார் இருக்கான்னு சொல்லி கேட்பீங்க பார்த்தீங்களா? என் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு எங்கேயோ ஒரு பிரச்சனை வந்துன்னா எனக்காக யார் பேச இருக்கா? என் நியாயத்தை பேச யார் இருக்கா? உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கு தேவ ஆட்டுக்குட்டியானவர், பிதாவுடைய வலது பாரிசத்திலே சரீர பிரகாரமா இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். உங்களுக்காக என்ன வழக்காடுகிறார். இந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறது திருவிருந்து. புரியுதுல்ல? சரியா? இதுல இன்னொரு கருத்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த சரீர பிரகாரமா இயேசுக்குள்ள அந்த பரிபூரணமா இருக்குல்ல, அந்த இயேசுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா பூர்ணமா இருக்கிறீர்கள். அப்படிங்கிறது எப்படி? அவர் சிலுவையில் நமக்காக மரித்ததினாலே. இப்ப நீங்க யார்? ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள். ஒன்றிலும் டவுட் வரும். நீங்க பாட்டு சொல்லிட்டே இருக்கீங்களா? நீங்க பாட்டு நிறைய சொல்றீங்க. உண்மையில நாம் ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள். புரியுதா? ஏன்னா சத்தியம் அப்படிதான் சொல்லுது. சத்தியம்
அப்படிதான் என்ன பண்ணுது சொல்லு. நாம் ஒன்றிலும் குறைவில்லாதவர், எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் பூர்ணமா, அதாவது சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற இயேசுவுக்குள் நம்ம எப்படி இருக்கிறோம்னா பூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறோம். புரியுதா? ஒன்றிலும். அப்ப இதெல்லாம் எப்படி அவர் சிலுவையில் மரித்ததுனால, நீங்க அந்த திருவிருந்த அந்த அப்பத்தையும் திராட்சரசையும் தனித்தனியா நீங்க எடுத்து மெடிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களை பார்க்காம உங்க குறைவுகளை பார்க்காம எடுத்து ஒன்று ஒன்றா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க துள்ளி குதிச்சிருவீங்க. எனக்கு இவ்வளவு பெரிய சாக்கியமா, இந்த காரியத்துல தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை என்ன பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறாரா? ஏன்னா இந்த சரீரத்துல சொல்றாரு கலாத்தியர்ல தானே, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணார், சாபமானார். சரீர பிரகாரமா என்ன பண்ணார், நமக்காக சாபமானார். அப்ப உங்க குடும்பத்தில் என்ன பண்ணாது, சாபம் செயல்படாது. ஏன்னா சில டைம் சொல்லுவோம், அந்த சாபம் இருக்கு, இந்த சாபம் இருக்கு, இந்த சாபம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் சுமந்து தீர்த்துட்டார் சாபத்தை. நீங்க இதை விசுவாசித்தீங்கன்னா இருந்து விடுதலை. இந்த உத்தரவாதத்தை கொடுப்பதும் திருவிருந்து. புரியுதா? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வரும், இந்த குடும்பம் இந்த சாபக்கட்டில் கிடக்கு, இந்த சாப பிரச்சனையில் கிடக்கிறது கரெக்டு. ஆனால் அந்த சாபங்கிற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கிட்டான்னு சொல்லி சத்தியம் சொல்லுது. இந்த சின்ன வயசுல விளையாடுவாங்க பார்த்தீங்களா, காசு வச்சு விளையாண்டுருக்கீங்களா? தலையில் காசு வச்சு அமுக்கிட்டு கண்ணை மூட சொல்லிடுவாங்க. விளையாடலை யாருமா அப்படி? நாங்கள் விளையாண்டுருக்கோம். கண்ணை மூட முடிப்பாங்க. 4 அணா இருக்கும். 4 அணா 25 பைசா. இப்போ அது கிடையாது. அதை எடுத்து காமிப்பாங்க. என் ஃப்ரெண்டு இருந்தாரு, பார்த்துக்கடா உன் நெத்தியில் வைக்க போகிறேன் அப்படிமா. கண்ணை மூடுமா. கண்ணை மூட நல்லா அழுத்தி வச்சுருவாங்க. நல்லா அழுத்துவாங்க. அழுத்திட்டு காசு எடுத்துருவாங்க. காசு எடுத்துட்டு என்ன பண்ணும், தலையை நீ ஆட்டி காசை கீழே வைக்கணும். காசை என்ன பண்ணாச்சு, எடுத்தாச்சு. ஆனால் கண்ணை மூடிட்டு இருந்தனால தெரியாது காசு எடுத்து. ஆனால் காசு இருக்கிற உணர்வு அதில் இருக்கும். தலை உதறனாலும் விழாது. காசு இருந்தால் தானே விழும். இன்னைக்கு அது போல தான் சாபம் போட்டாண்டவரே, பாவம் போட்டாண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், என் சாப அங்க சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயபுரமான சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டான். அப்படித்தானே இருக்கு. என் பைபிள் அப்படிதான் இருக்கு. அப்ப சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. இதை அறியும் பொழுது அந்த சிறையிருப்பிலிருந்து நமக்கு விடுதலை. அதாவது சிறையிருப்புனா உண்மையான சிறையிருப்பு இல்லை, மனதளவில் உள்ள சிறையிருப்பு. இது சிலதை நீங்க யோசிப்பீங்கல்ல, திடீர்னு யாரும் உங்களை பார்க்காம நல்லா பேசுறவங்க பேசாம போயிட்டாங்கன்னா இந்த அக்கா ஏன்ட்டு கோவிச்சுட்டு போறாங்கன்னு நினைப்பீங்க. அவங்க வேற பிரச்சனையில போயிருப்பாங்க. ஏன்னா எல்லார் வாழ்க்கையும் நடக்கும். நீங்க நல்ல உங்களோட ஃப்ரெண்டா இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. திடீர்னு ரோட்ல போகும்போது நீங்க எக்கான்னு இருப்பீங்க. எங்க ஊர்ல எக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்க இங்க எப்படி கூப்பிடுவீங்கன்னு தெரியல. அவங்களோட கண்டுக்காம போயிட்டாங்கன்னா என்ன நினைப்பீங்க, இந்த அக்காக்கு ஏன் என் மேலே கோவம் என்னன்னு தெரியலையே, அவன் போய் இதை சொல்லியிருப்பாளோ இதை போய் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், நமக்குள்ள ஒரு ஒரு சிறையர் மாதிரி வரும். பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அவங்க ஒன்றுமே நினைக்கல, அவங்க ஏதோ பிரச்சனையில போறாங்க யோசிச்சுட்டு. என்ன அன்னைக்கு ஒருத்தர் சர்ச்சில் நல்லா எனக்கு க்ளோஸாக இருக்கிறவர், நானும் பைக்கில் வரேன், அவரும் இப்படி பைக்கில் வர்றாரு. இப்படிதான் நின்று ஆனால் பிரேஸ்ல ஆடணும் அப்படிங்கிற அவர் என்ன பார்த்தாரு. ஆனால் உண்மையில என்ன பார்த்தாரு, பார்த்துட்டு வந்து திருப்பிட்டு போயிட்டாரு. நான் அடுத்த சர்ச்சில் வந்து ஐயோ என்ன பார்த்துட்டே கோபம் பண்ணிடு அப்படின்னு. ஏன்னா நான் உங்களை பார்க்கவே இல்லை. என்ன அப்போ கண்ணு பார்த்தது உண்மை, ஆனால் மனசு என்ன பண்ணல, பார்க்கல. அப்போ அவரும் ஏதோ ஒரு சரியா இருப்பு. இப்போ நான் என்ன பண்றேன், இவர் என்னை பார்த்துட்டு போயிட்டாரு, என்ன கோபமா தெரியல வரமா. அது போலதான் நம்ம என்ன பண்றோம், விசுவாசிங்க அவர் பாவத்திலிருந்து நம்ம விடுவிச்சுட்டாலும் சாபத்திலிருந்து விடுவிச்சுட்டாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்னும் விடுவிக்கப்படலையோ நினைச்சு என்ன பண்றோம், போராடி போராடி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். இல்ல இல்ல, நீ விடுவிக்கப்பட்டுட்ட, உன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்ன பண்ணிட்ட, விடுவிக்கப்பட்ட, நீ பாவத்திற்கு அடிமை இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறது தான் அந்த திருவிருந்து. பாவத்திலிருந்து இப்படி சொன்னா தெரியும். இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் நடத்துறா, தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் நடத்துறா, ஸ்டாலின், டிஎம்கே. புரியுதா? கடந்த 5 வருஷத்துக்கு முன்னால அண்ணா டிஎம்கே என்ன பண்ணாங்க, ஆளுக செஞ்சாங்க. இப்போ 2 கட்சியுமே இருக்குது. அண்ணா டிஎம்கே கடந்த முறை என்ன பண்ணாங்க, ஆட்சி பண்ணாங்க. இப்போ அந்த அண்ணா டிஎம்கே இருக்குது. ஆனா இப்போ ஆளுக செய்யறது யாரு, டிஎம்கே கட்சி. நான் சொல்ல புரியுதா? அப்ப அந்த அண்ணா டிஎம்கேக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல என்ன இல்லை, அதாவது தமிழக மக்கள் மீது
அதிகாரம் இல்லை. இப்ப அதிகாரம் யாருக்கு இருக்கு? டிஎம்கே இருக்கு. அதே போலதான் பாவம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம மேல் இருந்த அவனுடைய ஆளுகையை தேவன் என்ன பண்ணிட்டார்? அகற்றி நம்மேல் அவருடைய ஆளுகை வச்சுட்டாரு. இப்ப நம்ம யாருக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம்னா தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களா இருக்கும். பாவம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, அவனுடைய ஆளுகை கிடையாது. இப்ப தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். நான் சொல்ல புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? புரியுது இல்ல? நம்ம ஒருத்தர் நல்ல மனுஷனுடைய ஆளுகைகள் இருந்துட்டு எதுக்கு அந்த பொல்லாத காரியத்தை பார்த்துட்டே இருக்கணும்? கொலைசலம் தெளிவா சொல்றாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு. ஒரு காலத்தில் இருளின் அதிகாரத்தில் இருந்தீங்க, உண்மைதான். ஆனா என்றைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, இயேசுதான் ரட்சகர் சொல்லி வாயை திறந்து என்னைக்குதான் சொன்னீங்களோ அன்றைக்கே உங்க வாழ்வில் என்ன வச்சு மீட்பு வந்தது. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மீது வந்து இறங்கியது. நீங்க அந்த இருளின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அது உங்களை என்ன பண்ண முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. நீங்க வேணா போய் தொடர்பு வச்சுக்கலாம், நீங்க வேணா போய் தொடர்பு வச்சுக்கலாம். சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஆனாலும் நீங்க எந்த ராஜ்யத்துக்கு இருக்கீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான். அது மாறவே மாறாது. புரியுதா? மாறாது. எப்படி ஆதாம் மூலமா பாவ உலகத்துல பிரவேசித்து முழு மனிதனை ஆளுகை செய்ததோ அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய நீதி பிரவேசித்து என்ன பண்ணுகிற ஆளுகை செய்கிறது. அதாவது ரோமர் 5 கடைசி வசனத்துல பவுல் தெளிவா சொல்ல, கிருபையானது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாய் ஆண்டு கொள்கிறது அப்படிங்கிறாரு. புரியுதா? அப்ப கிருபையின் காலத்துல இருக்கிறோம், அந்த கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இதையெல்லாம் நமக்கு நினைவுற்றுது அப்படின்னா இந்த ராபோஜனம். அப்ப இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கையில வாங்கும்போது நீங்க அதை தான் யோசிக்கணும். உங்கள்கிட்ட தவறே இருக்கட்டுமே, தவறே இருக்கட்டும், நீங்க அதை யோசிக்க கூடாது. அதை ஆண்ட சமூகத்தில் வச்சிருக்க. ஆண்டவரே உங்க கடத்துல ஒப்பு கொடுத்துன்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பதற்கு தயப்படுத்தவர், அவர் என்னை மன்னிக்கிறவர், என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்ளும்படி இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வேணும். இருந்தது அப்படின்னா இந்த ராபோஜனம் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் சொல்லாரு, என்னை நினைவு கூற முடியும், என்னை நினைவு கூற முடியும். அப்பத்தை கொடுத்து சொல்றாரு, என்னை நினைவு கூற முடியும். திராட்சரசத்தை கொடுத்து சொல்றாரு, என்ன பண்றாரு? என்னை நினைவு கூற முடியும் அப்படி சொல்லி சொல்றாரு. எப்போ? என்னுடைய வருகை மற்றும் என்னுடைய மரணத்தை என்ன பண்ணுங்க, நீங்க நினைவு கூறுங்க. இதன் மூலமா இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கையில நீங்க எடுக்கும்போது எதை பறைசாற்றீங்க அப்படின்னா, என் இயேசு மாறனதா சீக்கிரத்திலே வருவார், சீக்கிரத்திலே வருவார். அற்பமான இந்த சரீரத்தை என்ன பண்ணுவார்? இந்த சாவுக்கிடமான இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமா என்ன பண்ணுவார்? மறுபடுத்துவார். என்றென்றைக்கு என்ன பண்ணுவார்? அவரோட வைத்துக் கொள்வார். நிச்சயமா எனக்கு நிரந்தரமான நித்திய வாழ்வு உண்டு அப்படிங்கறத என்ன பண்றீங்க? அறிக்கை பண்றீங்க. ஏன்னா இந்த அறிக்கையில வல்லமை இருக்கு. எரிகோ அலங்கம் எப்படி விழுந்துச்சு? சண்டை போட்டு உடைச்சாங்களா? எரிகோ அலங்கம், எரிகோ அலங்கம் பைபிள்ல சொல்லி இருக்கிற எரிகோ அலங்கம் எப்படி உடைஞ்சது? ஆர்ப்பரித்தார்கள், உடைஞ்சது. ஆர்ப்பரித்தார்கள், உடைஞ்சது. அது போலதான் அறிக்கையில ஒரு வல்லமை இருக்கு. நீங்க திருவந்தெடுக்கீங்கல்ல, இந்த அறிக்கையில ஒரு வல்லமை இருக்கு. என் ராஜா எனக்காக மரித்தார் அப்படின்னு சொல்றதுலையும் அவர் சீக்கிரத்துல வந்து என்ன பண்ணுவார்? அற்பமான இந்த சரீரத்தை மறுபடுத்துவார், நிச்சயமா வருவாருங்கிற இந்த அறிக்கையில என்ன இருக்குன்னா பெரிய வல்லமை இருக்கு. இது பெரிய அலங்கங்களை என்ன பண்ணும்? உடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிற அரண்களை என்ன பண்ணது? நிர்மலமாக்கும். அப்ப அந்த திருவிருந்து அவரை நினைவு கூறணும், அவருடைய மரணத்தை நினைவு கூறணும். மூன்றாவது சொல்ற காரியம் அப்படின்னா, நான் நிச்சயமா வருவேன், நான் நிச்சயமாய் வருவேன். அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் அனாதைகள் அல்ல. நாம் அனாதைகள் அல்ல. சொல்ல நான் உங்களை திக்க சொல்ல விடன்னு சொல்றல, அது அர்த்தம் என்னன்னா நீங்கள் அனாதைகள் கிடையாது. உலகம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உற்றார் உறவினர் என்ன பண்ணிருக்கலாம், உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். ஆனா அந்த திருவிருந்து சொல்ற காரியம் என்னன்னா, நீங்கள் அனாதைகள் கிடையாது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஸ்தாய்க்கு அந்த திருவிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கு. ஏன்னா நாம் அனாதைகள் கிடையவே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. கோலியாத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதம் வந்து நிற்கிறான். கோலியாத்து வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்து நிற்கிறான், அப்படித்தானே? தாவீது வந்து நிற்கிறான், எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா, வேகமா போறான், நான் இவனை அடிச்சு வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்? சரி, வேற வேற என்ன இருக்கும்?
வார்த்தையை விசுவாசிக்கிறான். ஆனா அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு எது பலனா இருந்துச்சு? அதான் ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு எம்மாத்திரம் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதுதான் கரெக்டு தான். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். இந்த அவன் பெரிய பலசாலியா இருக்கட்டும், அவன் 9 அடி இருக்கட்டும், 10 அடி இருக்கட்டும், எவ்வளவு இருக்கட்டும், அவன் யாரு? விருத்த சேதனம் இல்லாதவன். என்ன அர்த்தம்னா உடன்படிக்கை இல்லாதவன். எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு. என்னன்னா, என் தேவன் எனக்கு தகப்பனா இருக்கிறார், அவர் எனக்காக என்ன பண்ணுவார்? யுத்தத்தை பண்ணுவாருங்கிற உடன்படிக்கை எனக்கு இருக்கு. தாவீதுக்கு அந்த உடன்படிக்கை குறித்த வெளிச்சம் இருந்ததுனால விசுவாசம் வந்தது. அதனால கல்லை கொண்டு போறான். எப்படி கல்லை கொண்டு போறான்? சிங்கத்தை அடிச்சா ரைட்டு, கரடி அடிச்சா ரைட்டு, என்ன அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா என்ன அந்த தைரியம், அந்த விசுவாசம் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, நான் உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். நான் உடன்படிக்கை பிள்ளை, உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். அதனால என்ன பண்ண முடியாது? இந்த கோலியாத்தை ஒண்ணுமே நான் செய்ய முடியாது. ஏன்னா அவன்கிட்ட உடன்படிக்கை கிடையாது, எனக்கு உடன்படிக்கை இருக்கு. என் தேவன் எனக்காக என்ன பண்ணுவார்? இறங்கி வருவார். என் தேவன் எனக்காக பெரிய யுத்தங்கள் என்ன பண்ணுவார்? நடத்துவார். அப்படிங்கிற அந்த உடன்படிக்கை மேல இந்த தைரியம் விசுவாசத்தோட என்ன பண்ணுச்சு? வெளிப்பட்டது. ஒரே ஒரு கல்லை கொண்டு கோலியத்தை காலி பண்ணிட்டான். அது போலதான் இந்த திருவிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நாம் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். இந்த பழங்குடியினர்லாம் சொல்லுவாங்க, அவங்க இன்னும் இந்த ரத்தத்தின் உடன்படிக்கை கையாளுறாங்களா? எப்படின்னா 2 பேர் கையை வெட்டி அந்த ரத்தத்து மேலே வைப்பாங்களா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வைன் இருக்குல்ல, அந்த வைனில் 2 பேரோட கையை கீறி ரத்தத்தை ஒரு சொட்டு விட்டு அந்த வைனை மாறி மாறி குடிப்பாங்களா? இப்படி உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவன் உடன்படிக்கை பண்ணப்பட்ட எவ்வளோ பெரிய பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அவனுக்குரியதெல்லாம் இவனுக்கு உரியது, இவனுக்குரியதெல்லாம் அவனுக்கு உரியது. அவனுக்கு ஒரு ஆபத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, உடன்படிக்கை பண்ண போய் நிற்கணும், உயிரையும் கொடுக்கணும், உயிரையும் கொடுக்கணும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உயிரை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணியிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இதோடைய ஆழம் என்னன்னா, நமக்கு ஒண்ணுன்னா வந்து நிற்பாரு. நமக்கு ஒண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவாரு? வந்து நிற்பாரு. சபை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? போய் ரோட்ல போய் நின்று போராடக்கூடாது. அரசாங்கத்திலிருந்து ஏதோ பிரச்சனை வருது, எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் ரோட்ல போய் நின்று என்னுடைய நீதிக்காக என்ன பண்ணக்கூடாது? போராடக்கூடாது. இல்லை, நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், என் மேல உடன்படிக்கையின் ரத்தம் இருக்கு, நான் அவர் ரத்தத்தினாலேயே ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கேன் கூட ஸ்தாபித்திருக்கிறார். அதனால நான் ரோட்ல போய் நிற்க மாட்டேன். அவர் எனக்காக வருவார், நிச்சயமா வருவார். நிச்சயமா வந்து என்ன பண்ணுவார்? யுத்தங்களை நடப்பிப்பார். நான் ரசிக்கப்பட்ட புதுசுல சென்னையில் ஏஜி சர்ச்சில் இருக்கும்போது ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஒரு சபை கூடுதலில் திருவிருந்து டைமில் அந்த அம்மா கணவர் தெரியாமல் சர்ச்சுக்கு போவோம் போல. அவர் அன்னைக்கு பார்த்துட்டாரு. பார்த்த உடனே போட்டு பயங்கரமாக மிரட்டினோடனே, இல்லைக்கு இன்னைக்கு திருவிருந்து, நாங்கள் அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொன்னால், திருவிருந்துனா என்ன அப்படின்னா, அப்பாவும் திராட்சரசம் கொடுப்பாங்க, தேவனுடைய சரீரமும் ரத்தமாக இருக்கும் அப்படின்னு. அப்படியா? அப்பவும் திராட்சரசம் தேவனுடைய சரீரம் ரத்தமா? எனக்கு கொண்டு வா அப்படின்ட்டாங்க. தேவனுடைய சரீரம் ரத்தம் சொல்றீங்களா, அதை எனக்கு கொண்டு வந்து காமி, அப்போதான் தேவனை நம்புவேன் அப்படின்ட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பயம், அது எப்படியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருவிருந்து கொடுக்கும்போது நான் வாங்கி வச்சுட்டு, ஆண்டவரே என் கண்ணோட சொல்லிட்டு வந்துட்டேன், இது உங்கள் சரீரமா ரத்தமா மாறும்னு சொல்லிட்டு வந்துட்டேன், தெரியாமல் சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டே வந்திருக்கு. வீட்டில் வந்து டிஃபன் பாக்ஸை கொடுத்து ஓப்பன் பண்ணால் அது உண்மையிலே ஒரு சதையும் ரத்தமும் இருந்திருக்கு. இதுபடி எல்லாம் மாறும்னு சொல்லலை, இது ஒரு சம்பவம். புரியுதா? இது ஒரு சம்பவம். எதுக்கு அப்படின்னா, தேவன் அந்த அம்மாவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால இந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய முடியாத சில அதிசயங்கள் என்ன பண்ணுகிறார்? செய்கிற தேவனாக இருக்கிறார், செய்தார். இப்ப அதே போலதான் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அவர் செய்வார். ஏன்னா ராகாபுங்கிற வேசியோட உடன்படிக்கை பண்றாங்க.
நீங்கள் நான் வரும்பொழுது என்ன பண்ண மாட்டோம், ஒன்றையும் உன் வீட்டார் என்ன பண்ண மாட்டோம், அழிக்க மாட்டோம். அதுக்கு ஒரு அடையாளம் என்ன பண்ணு, சிகப்பு கலர் ரிப்பன் என்ன பண்ணு தொங்கவுடன் போயிட்டாங்க. அடையாளமாக இருந்தது, அது உடன்படிக்கை. அந்த அடையாளத்தின்படி சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த அம்மா இருந்த வீடு மட்டும் அப்படியே இருக்கு அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியில். அந்த அம்மா இருந்த வீடு மட்டும், அந்த போர்ஷன் மட்டும் இடியாமல் அப்படியே இருக்குதாங்க. என்ன காரணம்? உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன பண்ணும், எல்லாவற்றையும் செய்யும், எப்படியாவது செய்யும். ஏன்னா ஒருவேளை யாரோத்தில் உட்காந்துருக்கலாம், என் மகளுக்கு வயசாயிட்டு போதே கல்யாணம் ஆக மாட்டீங்க, நகைக்கு என்ன பண்ணுவேன், பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி யோசிக்கலாம். இல்லை இல்லை, நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கீங்க. நம் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அற்புதங்கள் என்ன பண்ணுவார், செய்வார். அதிசயமான காரியங்கள் என்ன பண்ணுவார், செய்வார். ஏன்னா அந்த உடன்படிக்கை செய்யும். ஆனால் அந்த உடன்படிக்கையோட வேல்யூ அப்படி. ஏன்னா ஆபிரகாம் வாக்கு பண்றாருல்ல, இது படி நடக்கலைன்னா நீ என்ன ரெண்டாக்கிற அப்படிங்கிறாரு. அப்படிதான் சொல்றாரு. 400 வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க, கானான் தேசத்துல அடிமையா இருப்பீங்க. அதுக்காக மிகுந்த பொருளுடைமையோட என்ன பண்ணீங்க, நீங்க விடுதலையாக போவீங்கன்னு சொல்லி அடையாளமா என்ன பண்றாரு, அங்க 2 பட்சிகளை வெட்டி அதுக்கு நடுவில் என்ன பண்றாரு, கடந்து போறாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இதப்படி நடக்கல அப்படின்னா என்ன ரெண்டாக்குறது சமம் அப்படிங்கிறாரு. ஒரு மனுஷனுக்காக எவ்வளவு மகாபரிய தேவன் வந்து என்ன பண்றாரு, உடன்படிக்கை பண்றாரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்தார். அதுக்கு மனுஷனா வந்தார் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாதாரணமான தெய்வம் அல்ல. ஏன்னா கடந்த நாட்களில் இந்த சும்மா ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது இந்த கேலக்ஸி மில்கிவேன்னு சொல்லி நம்ம போட்டுகிட்டே இருந்தாங்க. அதை பார்த்தோம்னா நம்ம சூரிய குடும்பம் மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இருக்குதா, சோலார் சிஸ்டம் சொல்கிறோம்ல, இது மாதிரி எத்தனையோ இருக்குதா. அப்போ டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தா கூட நம்ம பூமி தெரியாத அளவு இருக்கு. இந்த பூமிகளை கண்ணுக்கு தெரியாத அந்த பூமிகளை நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்காக வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். அதனாலதான் முதல்ல வாசிக்க பலசியர்ல அந்த இயேசுக்காக, இயேசுவை கொண்டு எல்லாம் உண்டாக்கப்பட்டுச்சார். அப்போ அவர் மகா பெரியவர். அவர் நமக்காக மனுஷனாக இறங்கி வந்து கல்வரசில் தம்மை தாமே பலியாக இப்போ கொடுத்துருக்கிறார் அப்படின்னா சும்மா கிடையாது. நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். நமக்காக பெரிய பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவார், செய்வார். பெரிய அற்புதங்கள் என்ன பண்ணுவார், செய்வார். நம்மோடு என்ன பண்ணி இருக்கிறார், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவர் வருகிற வரைக்கும் எந்த சத்துரும் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய பிள்ளைகளையோ தேவனுடைய திருச்சபையை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, மேற்கொள்ள முடியாது. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பின, ஏன்னா எத்தனையோ ராஜ்யங்கள் என்ன பண்ணியது, எழும்பி வந்தது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருப்பது எதுனா தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமே. எழும்பி வந்த சாம்ராஜ்யங்கள், ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போனது உண்மை. ஏன்னா இன்னைக்கு சாதாரண ஜனங்களுக்கு உட்கார்ந்துருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம். இல்லை, நம் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற ஐஸ்வர்யம், நம்ம மேல் வைத்திருக்கிற மகா மேன்மை, நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற மகிமையான வாழ்வு, அது பெரியது. எல்லாவற்றையும் இந்த உடன்படிக்கைகள் என்ன பண்ணியிருக்கிறாரா, வைத்திருக்கிறார். அப்போ அந்த திருவிருந்தை நம்ம கையில் வாங்கும் பொழுது நமக்கு இதுதான் இருக்கணும், நான் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் தேவன் எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இனி எனக்கும் பாவத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அந்த பாவ சாபங்கள் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போனது. நான் முற்றிலுமாய் விடுவிக்கப்பட்டவன், தேவனுக்குரியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, ராபோஜனத்தை எடுத்து பாருங்க. நிச்சயமான உண்டு, அதில் ஒரு பெரிய வல்லமையை நீங்கள் என்ன பண்ண முடியும், ருசிக்க முடியும். புரியுதான்? அப்போ தேவன் நமக்கு இந்த ராபோஜனத்தை ஒரு அடையாளமாக அல்ல, ஒரு முத்திரையாக என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அடையாளம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறது அடையாளம். ராபோஜனம் நீங்கள் எடுக்கும் பொழுது அடுத்த முத்திரை என்னன்னா, தேவனுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் நான் சுதந்திரமாக இருக்கிறேன், அவருக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் நான் உடையவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு முத்திரையாக இருக்குது, முத்திரை. அப்போ நீங்க யார் அப்படின்னா, ராஜாதிராஜோடைய பிள்ளைகள், மேன்மக்கள், கீழ் மக்கள் அல்லவே அல்ல. புரியுதா? நீங்க யாரும் கீழ் மக்கள் கிடையாது. அப்போ அந்த திருவிருந்து எதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அப்படின்னா, நீங்கள் சாதாரணமானவர்கள், நீங்கள் அசாத்தியமானவர்கள், அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியாது அழைக்கப்பட்டவர்கள். தேவன் அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.